ஹாய் ஹலோ பசங்களா வணக்கம். நான் உங்க அர்ச்சனா மேம். ஸோ இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்க ஃபோர்த் சாப்டர் நேம் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம். ஸோ இந்த சாப்டர்ல நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்க போகுது. ஃபார்முலாஸ் வச்சு தான் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாஸா ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம், ஒவ்வொரு வேர்ட் ப்ராப்ளமுமே எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்றத ஒவ்வொரு டாப்பிக்கா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ. இந்த சாப்டர் ஃபுல்லா இந்த வீடியோலயே நம்ம கவர் பண்ணிருக்க போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இந்த கிளாஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். சோ ஆல்ரெடி உனக்கு பெர்சன்டேஜ்னா தெரியும், அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். தென் ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. சோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி படிச்சிருக்க ப்ரீவியஸ் கிரேட்ல, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க டாபிக் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேரியேஷன்ஸ் அண்ட் தென் லாஸ்டா டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்களா ரெடியா? கமான். எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. இன்ட்ரோடக்ஷன்ல ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுக்குறேன். ரெண்டு ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவோம் மேம்? டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டரை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2வும் 3/4. இது ரெண்டுல எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டா மேம் நான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எடுப்பேன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா மேம் 4க்கு 2க்கு எல்சிஎம் 4. ஸோ இன்டூ 2/2 பண்ணா இங்க 2/4 கிடைக்கும், இங்க 3/4 இருக்கு. ஆப்வியஸா இதுதான் மேம் பெரிய நம்பர். அப்ப நீங்க 1/2க்கும் 3/4க்கும் கம்பேர் பண்ண சொல்ல போது எனக்கு 3/4 லார்ஜஸ்ட் நம்பரா இருந்தது இல்லையா? இதே மாதிரி நான் உன்னை வேற ஏதாவது வேல கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பெர்சன்டேஜஸ் பார்க்க போறோம். அப்போ ரெண்டு நம்பருக்கும் ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணி நான் கம்பேர் பண்ணலாம்ல. ஸோ பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எப்படி பண்றது? கமான், குயிக் ரிவிஷன் பண்ணலாம். 1/2ன்ற ஃப்ராக்ஷன், 3/4ன்ற ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பெர்சன்டேஜா மாத்துவோம்? இன்டூ 100/100, இன்டூ 100% பண்ண போறேன். ஸோ இன்டூ 100% பண்ணா இங்க எனக்கு 50% கிடைக்குது மேம். ஏன்னா 2 டேபிள்ல 50 டைம்ஸ் 100, அப்போ 50% கிடைக்கும். அதே இங்க பண்ணா இன்டூ 100% பண்ண போது 4 டேபிள்ல 100 எத்தனை டைம்ஸ் வருது? 25 டைம்ஸ் வருது. ஸோ 25, இங்க 25 இன்டூ 3 75, 75%. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போது மேம் 50%, 75%. ஆப்வியஸா இதுதான் பெருசு. ஸோ பர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணியும் உன்னால கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீ என்ன லேர்ன் பண்ணியிருக்கனா, ஒரு நம்பரை, ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜா மாத்துறதுன்றத பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வித் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டாபிக். உனக்கு பர்சன்டேஜ்னா உனக்கு என்னன்னு தெரியும்டா. பர்சன்னா per 100, அவுட் ஆஃப் 100ன்றது தான் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதை x% அப்படின்னு எடுத்தனா x/100. So x percentageனா 100க்கு x/100. So percentageன்றது சிம்பிள். சிம்பிள் percentage கொடுத்துருக்காங்க. இப்போ 100%னா 100 அவுட் ஆஃப் 100. 20%னா 20/100. ஸோ ஃப்ராக்ஷன்லாம் உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். x% 100, x/100ன்றது ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் பேசிக் உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த அப்ளிகேஷன் சம்ஸை சால்வ் பண்றதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Akila scored 80% of mark in an exam. So ஒரு எக்ஸாம்ல 80% மார்க் அகிலா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 80% மார்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, if her score was 576 mark, then what is the maximum mark? எவ்வளவுக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னு நம்மகிட்ட சொல்ல, பட் அவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அண்ட் அந்த மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? 80% of x maximum mark. டோட்டல் மார்க்கோட 80% தான் என்னது? 576 இல்லையா? இப்போ 80% ஆஃப்னா மல்டிப்ளிகேஷனா பண்ணலாம் வாங்க. நீயும் பேப்பர்ல பண்ணு. 80/100 into x is equal to 576. அப்போ x is equal to 576 into 100/80. என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? x மட்டும் அந்த சைடு வச்சுட்டு இந்த 80/100 இந்த சைடு வரப்போது 100/80 ஆயிடும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடு. 8 டேபிள்ல 576 வருமானு செக் பண்ணு. மேம் 8 1 is 8, 8 7 times 56 எஸ் 7 times மேம். ரிமைண்டர் 1. 8 டேபிள்ல 2 times 16, அப்போ 72 into 100 720.
இது word problem sumனால நீ லாஸ்டா எடுத்து எழுதணும். So xன்றது இங்க 720 marks. கண்டிப்பா யூனிட்ஸோட எழுதணும். நீ வேர்டிங் எழுதிக்கோ. So the total mark, the maximum mark of the examination என்னது 720. கிளியரா? ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா, ஓகே இதை நோட் பண்ணிக்கோ. நான் ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்லையும் இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிற 2 சம்மே இந்த டைப்பில் தான் வரும். என்னன்னா, ஒரு குவான்டிட்டி ஏன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது. அந்த குவான்டிட்டியை ஏதாவது ஒரு பர்சன்டேஜால் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஏதாவது தான் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா 1 + x by 100 into a. ஏன்றது அந்த அமௌண்ட். சப்போஸ் டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடுவோம். 2 சம்மே நான் சால்வ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோ. increased quantity is equal to எவ்வளோ increased ஆயிருக்கு is equal to 1 + x by 100 into the initial amount. So initial amountன்றது a. So இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. இது பேஸ் பண்ண சம் இப்போ சால்வ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஃபார்முலாவை ஏன் மேம் கொடுக்குறீங்க, எப்படி இது வந்துச்சு, அது நான் சம்ல சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ண போது பாரு, இந்த பார்ட் உனக்கு தெரியும். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் இந்த டைப்ல a number, ஓகே இனிஷியலா ஒரு குவான்டிட்டி இருக்கு, is increased by 18. ஓகே மேம், increased by 18. அப்போ இது x, இது வந்து இனிஷியலா இந்த குவான்டிட்டி a இல்லையா, x percentage. It gives, அப்போ இதுதான் increased, இங்கே தான் எனக்கு increase ஆயிருக்கு. ஓகே மேம், இது வேர்ட் ப்ராப்ளம், எனக்கு ஃபார்முலா தெரியாது, நீங்கள் ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, எப்படி? ஓகே, a number is increased by 18%. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு தெரியாதா? அந்த நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாமா? அந்த நம்பர் 18% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 18% ஆஃப் த நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுமா? 18% ஆஃப் த நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணா இன்க்ரீஸ்ட் அடிஷன், அப்போ உனக்கு வர ஆன்சர் தான் 236. சூப்பரா? இப்போ இது அப்படியே மேத்தமேட்டிக்கலா ஃப்ராக்ஷனலா மாத்து மேம். 18% ஆஃப் 8னா 18/100 into a. 18% of a னா 18/100 into a. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா a எடுத்துடலாமா? a எடுத்துட்டா என்ன ஆகும் மேம்? 1 + 18/100 is equal to 236. இதுதான் நான் ஃபார்முலாவா கொடுத்தேன். increased quantity இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு is equal to a, the initial amount, into 1 + எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க? x percentage இன்க்ரீஸ் பண்ணாங்க மேம், x by 100. ஸோ இதை தான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன், x by 100 into a. கிடைச்சதா? சரி, இப்போ சம் சால்வ் பண்ணலாம் வாங்க மேம். இது எல்சிஎம் எடுக்கணும். 1 + 18/100 118/100 இருக்கும். அப்போ a into 118/100 is equal to 236. அப்போ a ஓட வேல்யூ என்னது? கமான், 236 into 100/118. 118 into 2 என்னமா? செக் பண்ணி பாருங்க. 2 டைம்ஸ் மேம், 2 டைம்ஸ் is 236. அப்போ 2 into 100 200. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? கொஸ்டின் பாரு, என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க? ஃபைண்ட் த நம்பர். இனிஷியலா அந்த நம்பர் 200. 200ஓட 18% எடுத்து அந்த 200 கூடயே ஆட் பண்ண போது வந்த ஆன்சர் தான் 236. இதை நீ கிராஸ் செக் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்க்கலாம். கிளியரா? ஓகே, இப்போ டிக்ரீஸ்டா இருந்தா என்ன பண்றது? சேம், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இங்க பாரு, நம்பர் when decreased by 20%. அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, அன்னோன் நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டிக்ரீஸ் பண்றாங்க, அப்ப சப்ராக்ஷன். டிக்ரீஸ் பை 20%னா 20% ஆஃப் அதே நம்பர். ஸோ 20% ஆஃப் ஏ எடுக்க போறோம். இது ஆன்சர் உனக்கு 80 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாரு, 20a/100 is equal to 80. ஏ காமனா வெளியே எடுங்க. 1 - 20/100 is equal to 80. நான் என்ன சொன்னேன்? டிக்ரீஸ்னா சேம் ஃபார்முலால மைனஸ் மட்டும் மாத்திக்க சொன்னா. ஸோ டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 1 - decrease in percentage into the initial amount is the changed value. சேஞ்ச் 80 மாறி இருக்கு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 80 மாறி இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா வந்துச்சா? இப்போ சால்வ் பண்ணுங்க மேம். a into 100 - 20 is 80. அப்போ 80/100 is equal to 80. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப சிம்பிளா இருக்கு பாரு, கேன்சல் பண்ண. ஸோ the initial amount is 80 into 100/80. 80 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் இருக்குது 100. ஸோ 100 is the initial amount. ஸோ இனிஷியலாக இருந்த அந்த நம்பர்
ஃபைண்ட் த நம்பர் கேட்டிருக்காங்களா, அந்த நம்பர் நம்ம ஏன்னு எடுத்தோமா, அந்த நம்பர் 100. ஸோ 100ஓட 20%னா 20, 100லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 80 தானே வருது. ஸோ அதுதான் இங்கே அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரெண்டு சம்மும் ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ இது நான் எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணியிருக்கேன்டா, நீ இதே மாதிரி எக்ஸாம்பிளில் சம் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. சரியா? நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம், சப்போஸ் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ்னால, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க ஒய் பர்சன்டேஜ்னால. அப்படி பண்ணால் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஆயிருக்கும்ல, ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? அதுக்கான ஃபார்முலா தான் இது, நோட் பண்ணிக்கோ. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்றது இந்த ஃபார்முலாலேருந்து தான் உனக்கு வர ஆன்சர்லேருந்து தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மேம் ஒரு நம்பர் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா, அப்போ இந்த ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் பை 100%. ஆன்சர் பாரு, பர்சன்டேஜஸ்ல இருக்கு. இந்த ஆன்சர் நீ சால்வ் பண்ண போது பாசிட்டிவா ஆன்சர் வந்துச்சுன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெகட்டிவா ஆன்சர் வந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அண்ட் மேம் இன்க்ரீஸ்டுன்னு இருக்குல்ல, அப்போ அந்த நம்பரை பாசிட்டிவா சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அண்ட் டிக்ரீஸ்ன்னு இருக்க இடத்துல நெகட்டிவா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கொடுத்துருக்க வேல்யூ. ஏன்னா டிக்ரீஸ் இன் 10%னா நம்ம 10% அப்படியே எடுக்க மாட்டோம்ல, -10% தானே சப்ராக்ட் பண்ணுமா. அப்போ டிக்ரீஸ் இருக்க இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ற, இன்க்ரீஸ் இருக்க இடத்துல பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ற. ஓகேயா? சரி, இப்போ சம் பாருங்க. a number, ஓகே, ஒரு நம்பர் இருக்கு, is increased by 20%. அப்போ இது x% and decreased by y%. இது y%. Find the percentage change in number. இங்க பாருங்க, அவங்க increased percentage, decreased percentage கேட்கல, நம்ம தான் அதை சொல்ல போறோம். ஏன்னா ஆன்சர் பாசிட்டிவா வந்தா increased, நெகட்டிவா வந்தா decreased. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? percentage change is equal to x plus y plus xy by 100. Percentage, உன்னோட ஆன்சர் பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகே மேம், இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 25, டிக்ரீஸ் 20. நான் என்ன சொன்னேன்? டிக்ரீஸ்னா மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ -20 பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய். எக்ஸ்ன்றது 25, ஒய்ன்றது -25 டிவைடட் பை 100%. இதுதான் ஆன்சரா இருக்கும். இங்க பாருங்க, 25 - 25, அப்போ 5. இங்க 25 minus 20 என்னவா இருக்கும் மேம்? இங்கே மைனஸ் வந்துடும் இல்லையா? அப்போ இந்த வேல்யூ உனக்கு கேன்சல் பண்ணிக்கலாம் மேம். 25 1 time is 25, 25 4 time is 100. அப்போ எனக்கு -20. ஓகே, இதுவுமே கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 4 1 is 4, 4 5s are 20. அப்போ இந்த வேல்யூ, இதோட வேல்யூ 5 கிடைச்சது, இங்க உனக்கு பிளஸ் -5 கிடைச்சிருக்கு. பிளஸ் -5னா -5. ஸோ 5 - 5% 0%. அப்போ எந்த சேஞ்சுமே ஆகல, புரியுதா? ஸோ உனக்கு எந்த சேஞ்சுமே ஆகல மேம். நான் 25% இன்க்ரீஸ் பண்ற ஒரு நம்பரை, அதே நம்பரை 20% டிக்ரீஸ் பண்றேன். அப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கும்? சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, இது உனக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ்னு சொல்லு, ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ்னு சொல்லு. உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண நான் ஒரு சம் தரேன், ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் வந்து, so practice this. ஒரு number increased by 10% and decreased by 10%. Same number and then decreased னு சொல்லிக்கலாமா? and then decreased by 10%. ஸோ ஆன்சர் என்னன்னு நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ண போறீங்க சால்வ் பண்ணி. ஸோ இதே மாதிரி தான் ஃபார்முலால எக்ஸ்ஒயோட வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன வருது? இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் கிவன். ஓகே, 5:3 ரேஷியோவில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. if 16% ஆஃப் த பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் எக்ஸாம். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா, find the percentage of past students. எனக்கு fail percentage தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணலாமா தனித்தனியாக ரெண்டு பேருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டோட்டல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 5x + 3x வந்து 8x. மேம் டோட்டலாக 8x ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளியரா?
5:3 ரேஷியோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலா 8x ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா ரேஷியோஸ்ல? ஓகே, இப்போ percentage of boys pass the exam. மேம் 100%லேருந்து 16% ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்? 84ஆ? எஸ், 84%. அப்போ 84% பாய்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட், percentage of girls passed. கேர்ள்ஸ் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்கன்னு பார்ப்போமா? 100 minus 8%, மேம். 8% சப்ராக்ட் பண்ணா 92%. ஓகே, அப்போ டோட்டலா 5x பாய்ஸ் இருக்காங்க. அந்த 5x பாய்ஸ்ல 84% பாய்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. அண்ட் 3x கேர்ள்ஸ்ல 92% கேர்ள்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் டோட்டல் ஃபைண்ட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனவங்க நமக்கு தெரியுமா? அப்போ அந்த பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணிடலாம்ல ஈஸியா. ஃபைண்ட் பண்ணுங்க பாப்போம். மேம் 84% ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ? 5x. இதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணு. தென் 92% ஆஃப் கேர்ள்ஸ் 3x. இது ரெண்டும் தனித்தனியா ஃபைண்ட் பண்ணுங்கடா. இதோட டோட்டல் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ 84/100 into 5x என்னது? டெசிமல்ல வரும். கால்குலேட் பண்ணுங்க பாப்போம். எஸ், 4.2x. ஏன்னா எக்ஸோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நியூமரிக்கல் டேர்ம் மட்டும் கேன்சல் பண்ணு மேம். 5 டேபிள்ல எஸ் 20 டைம்ஸ் அண்ட் நீ கேன்சல் பண்ணனா உனக்கு 4.2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 92/100 into 3x. வேல்யூ என்னது? 2.76. எஸ், 2.76x. இது நம்பர் ஆஃப் பாய்ஸ் பாஸ்ட் அண்ட் இது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ்ட். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் கிடைக்குமா? ஸோ இங்க கிடைக்க போற ஆன்சர் உனக்கு என்னது? டோட்டல் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆட் பண்ணுங்க மேம். லைட் டேர்ம்ஸா ரெண்டுமே எக்ஸா? ஸோ ஆட் பண்ணா எனக்கு 6.96 கிடைக்கும் இல்லையா? ஸோ 6.96x. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் கிடைச்சிருச்சு. பட் எனக்கு தேவை இங்க என்னது மேம்? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவ? என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அண்ட் இனிஷியலா எவ்வளோ இருந்துச்சு இன்டூ 100%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெருசா போயிட்டே இருக்கே. பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாஸ் பண்ணாங்க மேம்? 6.96x பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர்ல? 8xல. இதை நான் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றேன். இதுதான்டா ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுவோம் மேம்? இன்டூ 100%. அவ்வளோதான். XX கேன்சல் ஆகிடும். 8 டேபிளில் 696 எத்தனை டைம் வருதுன்னு பாரு. நம்ம 8 டேபிளில் 8 டைம்ஸ் 64, ரிமைண்டர் 5 வரும். ஸோ 64 56ன்ற போது, சாரி 8 டேபிளில் 8 டைம்ஸ், சாரி 8 டேபிளில் 8 டைம்ஸ் 64, ஸோ 87 வருமா? ஸோ மேம் 8 7 XX கேன்சல் பண்ணிட்டேன். So 0.87 into 100, 87%. Day 696 divisible by 8. அப்போ decimal point 2 இருக்கனால 0.87 எழுதியிருக்கேன். into 100, 87%. So இதுதான் உன் ஃபைனல் ஆன்சர். மேம் அப்போ டோட்டலா 87% பாஸ் ஆயிருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்த்தி, அந்த ரெண்டுமே சேர்த்துறது தான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம புரிஞ்சு போடு என்ன கொடுத்துருக்காங்க என்ன வேணும்னு. இங்கே தனித்தனியாக பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கடா பர்சன்டேஜில். அப்போது நான் 100லேருந்து மைனஸ் பண்ணால் அதானே பாஸ் ஆன பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ்லேருந்து எனக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இங்கேருந்து ஃபைன் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபைன் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். கவுண்ட் கிடையாது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ரேஷியோலேருந்து. ஸோ அது ரெண்டையும் ஃபைன் பண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். எக்ஸாம் பாஸ் பண்ணது 6.96x. ஸோ இது டோட்டல் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 8x இருக்காங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதுதானே ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ
பாஸ் தி எக்ஸாம். அந்த ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ்க்கு இன்டூ 100% பண்ணியிருக்கேன். அதுதான் உனக்கு 87% கிடைச்சிருக்கு. கிளியரா இந்த சம்? ரொம்ப ஈஸியான சம். கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டினை பிரிச்சுக்கோ. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேணும், நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ட் பை பார்ட்டாக பிரிச்சுனா ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் போகலாம். Next topic, profit and loss talk. Profit, loss, discount, overhead, expense and GST. இதுல நம்ம first பார்க்க போறது profit and loss. இதுல உனக்கு சில terms தெரியணும். அந்த termsலாம் என்னென்னு பார்க்கலாம் one by one. So the amount for which an article is bought. இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன். ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன். அப்போ அது எனக்கு காஸ்ட் பிரைஸா? நீ உன்னோடதுல இருந்தே எடுத்துக்கோ. ஓகே, நான் போறேன் கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்குறேன். 10 rupeesக்கு ஒரு சாக்லேட் வாங்குறேன். அப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா எவ்வளோக்கு வாங்கினேன்னு கேட்டால் அம்மா 10 rupeesக்கு வாங்கினேன், காஸ்ட் ப்ரைஸ் 10 rupees சொல்கிறோமா, இது காஸ்ட் ப்ரைஸ். சரியா? இப்போ நான் இந்த சாக்லேட்டை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செல் பண்ண போகிறேன். ஓகேயா மேம், 10 rupeesக்கு தானே வாங்கினேன், நியாயமாக 10 rupees கொடுத்துருவேன். எனக்கு ஒரு காசு கிடைக்குதுல்ல, அப்போது நான் ஒரு பொருள் கொடுக்க போது எனக்கு அமௌண்ட் கிடைக்குதுல்ல, அது செல்லிங் ப்ரைஸ். நான் அதை வித்துட்டேன். அது நீ அதிகம் பண்ணியும் விற்கலாம், கம்மி பண்ணியும் விற்கலாம். அந்த அதிகம் கம்மின்னு சொல்கிறோம்ல, அப்போ தான் உனக்கு ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் ஆகுது. எப்போ மேம்? ஸோ அமௌண்ட் ஃபார் விச் த ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் இஸ் நோன் அஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை நம்ம சிபின்னு சொல்லுவோம், செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு சொல்லுவோம்டா. ஸோ எப்போல்லாம் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு காஸ்ட் ப்ரைஸ், அப்போது உனக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் இல்லைனா கெயின் ரெண்டுமே ஒன்று தான். மேம், நான் 10 rupeesக்கு ஒரு சாக்லேட் வாங்கி 30 rupeesக்கு விற்கிறேன். அப்போ எனக்கு 20 rupees லாபமா? அப்போ ப்ராஃபிட் 20 rupees. லாபம்ன்றது ப்ராஃபிட். இதே மேம் நான் 10 rupeesக்கு வாங்கி 8 rupeesக்கு விற்கிறேன், எனக்கு 2 rupees லாஸ் ஆயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சா? ஸோ அது லாஸ். அதான் கொடுத்துருக்காங்க பாரு, செல்லிங் ப்ரைஸ். எப்போல்லாம் உனக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் காஸ்ட் ப்ரைஸை விட, அப்போ உனக்கு ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அப்போ உனக்கு ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட்டை எப்படி ஃபைன் மேம்? எவ்வளோ ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவா? SP மைனஸ் CP பண்ணா ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோ. ப்ராஃபிட் எப்போ வரும்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், அப்போ ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட். இதே உனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு செல்லிங் ப்ரைஸ், அப்போது உனக்கு லாஸ். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், அது லாஸ். ஸோ இது ரெண்டையுமே ஃபார்முலாவாக நோட் பண்ணி வச்சுக்கோ. ப்ராஃபிட் லாஸில் ஃபர்ஸ்ட் நீ எழுத போகிற ஃபார்முலா இதுதான். ஸோ ஆல்ரெடி 2 கேஸ் ஆஃப் சம்ஸில் ஒவ்வொன்றிலையும் ஃபார்முலா எப்படி வரும்னு கொடுத்துருக்கேன், அதை நீ நோட் பண்ணிக்கோ. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் போட்டு ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன. ஸோ ப்ராஃபிட்க்கு ஃபார்முலா இருக்குது, லாஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்கடா. என்னது இது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆக்சுவலாக சேஞ்ச் இன் பர்சன்டேஜ்னா என்னன்னு சொல்லுவோம், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்க நீ. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் இப்போ தானே ஃபைன் பண்ணோம். ப்ராஃபிட்னா என்னது? SP மைனஸ் CP. ஸோ SP மைனஸ் CP டிவைடட் பை CP இன்டூ 100%. இதுதான் உனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இங்கே ப்ராஃபிட்ன்றது SP மைனஸ் CP. இதே உனக்கு லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தா மேம் லாஸ்ன்றது CP மைனஸ் SP டிவைடட் பை CP. உனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி இனிஷியல் நீ வாங்கினா தானே, காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா தானே விற்க முடியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். இனிஷியல் ப்ரைஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்பவுமே, ப்ராஃபிட்டுக்கும் சரி லாஸ்க்கும் சரி, இன்டூ 100%. கிளியரா? இந்த 2 ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. இதில் இருந்து தான் நான் இது எழுதியிருக்கேன். இந்த ப்ராஃபிட்ன்றது முன்னாடி SP மைனஸ் CPன்னு எழுதியிருக்கோம்ல, அதை இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மேம், எனக்கு டைரக்டா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, இல்லைனா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன்னு பாரு. மேம் ஒரு சம்ல எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, என்ன செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபார்முலாலேருந்து தான் இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். டைரக்டா நீ ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோ. SP இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ CP. உனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதுமா? SP கிடைக்குமா? டே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5% கொடுத்தா இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணணும், 5/100 சப்ஸ்டியூட் பண்ணிடாத. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கதே ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கிளியரா? ஓகே, இதே ஃபார்முலாவில் மேம் CP இங்கேயே வச்சுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிறேன். இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போனால்
சிபி ஃபைன் பண்ணலாமா? சப்போஸ் எஸ்பி கொடுத்துருந்தா அப்போ இது என்ன ஆகும்? 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆகும். அதுதான் இங்கே உன்னோட இன்னொரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். எஸ்பி ஃபைன் பண்ணுறப்போ அப்படி எடுத்துக்கோ, சிபி ஃபைன் பண்ணுன்றப்போ இப்படி எடுத்துக்கோ. இது ப்ராஃபிட்டுக்கு. இதே லாஸ்க்குனா இந்த ஃபார்முலால மைனஸ் இருக்கும்டா. இங்க பாருங்க, நம்ம எஸ்பி ஃபைன் பண்ணோம்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. சிபி ஃபைன் பண்ணோம்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 minus loss percentage into SP. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா எல்லாத்துக்கும் கிளியர் தானே? உனக்கு எஸ்பின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது செல்லிங் ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா உனக்கு டினாமினேட்டரில் 100 இருக்கும். இப்போ ரெண்டு ஃபார்முலாலையும் மேம் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, எனக்கு காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் மேம்? எஸ்பினாலே டினாமினேட்டரில் 100, நியூமரேட்டர்ல 100 plus profit percentage, loss ஆந்தா 100 minus loss percentage into சிபி பண்ணிடலாமா? இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும்னா டைரக்டா நீயே இந்த ஃபார்முலா எழுதலாம், தனியா படிக்க வேணாம். மேம் இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும். எஸ்பினா 100 plus profit percentage divide by 100 into சிபி. இப்போ சிபி வேணுமா? எஸ்பி into 100 by 100 plus profit percentage. இப்போ 100 நியூமரேட்டருக்கு போயிடுச்சா? சிபி வேணுன்ற போது 100 நியூமரேட்டருக்கு போயிருங்க பாரு. சிபின்றப்போ 100 நியூமரேட்டர்ல இருக்கும், டினாமினேட்டர்ல 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. இதே எனக்கு எஸ்பி வேணுன்றப்போ மேம் அப்படியே இது டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு. இது மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா. ஸோ இது லாஸ்ட்ல கொடுத்துருந்தா அங்க 100 பிளஸுக்கு பதிலாக மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். லாஸ் பர்சன்டேஜ்ன்றப்போ மைனஸ். ஓகே, இப்போ சம் போலாமா? ஃபார்முலாலாம் நீ கேட்டா டக்குன்னு சொல்லணும். வாங்க. ஸோ ஹிஃப் selling an article for 820 rupees. ஓகே, செல்லிங் அன் ஆர்டிக்கல். அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. இப்படிதான் நீ கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணணும். இங்க பாருங்க மேம், செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? rupees 820. ஓகே, காஸ்ட் இஸ் 10% லாஸ். ஸோ காஸ்ட் இஸ், அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10%. ஓகே, given is it. Then find the CP. இப்போதான் இந்த டைப்க்கு நான் ஃபார்முலா சொன்னேன். மேம் எஸ்பி கொடுத்துட்டாங்க, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, சிபி கேட்டா சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. மேம் எப்படி ஃபார்முலா வந்துச்சு? அப்படியே பின்னாடி வாங்க, உன்னோட நோட்டு பாரு. மேம் சிபி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ், சாரி, சிபி இஸ் ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. சிபி தான் உனக்கு வேணும். அப்போ 100 பை நியூமரேட்டர்ல 100 இருக்கும். ஞாபகம் வச்சுக்க சொன்னா எப்போ எது வரும்ட்டு. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. இதே மாதிரி நீயும் சம் பார்த்தோன்னு என்னென்ன இருக்கு மேம், இந்த ஃபார்முலால தான் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்றது தானே ஒர்க்கு. சிபி ஃபைன் பண்ண போறேன். 100 மைனஸ் 100 டிவைடட் பை 100 மைனஸ் 10. நான் இங்கே 10 by 100 எழுதலடா, லாஸ் பர்சன்டேஜ் எனக்கு 10%. அப்போ 10 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இன்டூ எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க? 820 rupees. எஸ், ஸோ இங்கே எனக்கு 100 by 90 கிடைக்கும். ஸோ 100 by 90 இன்டூ 820. ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 9 டேபிளில் 9 9s 81 தானே வரும். இங்கே 82 இருக்கா? அப்போது 981 ரிமைண்டர் 1. ஸோ பாயிண்ட் வச்சுட்டனா நீ உனக்கு என்ன வரும்? 9.111 இட் கோஸ் ஆன் இல்லையா? ஸோ 9.111 இட் கோஸ் ஆன் இன்டூ 100 பண்ண போகிறோம். அப்போது 900 and 100னால 11.11. இதுதான் உன்னோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ எழுதிக்கோ, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 911.11 பைசே. இது போயிட்டே இருக்கனால நீ 911 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 911 rupeesனு சொல்லலாம். கிளியரா? ஸோ என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு பாரு. ஒன்ஸ் ஆன்சர் அப்சர்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். If the selling price of 10 ruler is same as cost price of 15 rulers, what is the profit percentage? ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்க்கு நான் ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி சம்னா என்னது மேம்? இவ்வளோ பொருள், ஒரு எக்ஸ் ஆர்டிகல்ஸ் வாங்குறாங்க, அதோட காஸ்ட் ப்ரைஸ் Y ஆர்டிகல்ஸோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். எனக்கு ரெண்டுத்துக்குமே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தனித்தனியாக கொடுத்துக்கல, பட் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது என்னால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ண முடியும். எப்படி ஃபைன் பண்ண முடியும்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பர்சன்டேஜ், சாரி, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்
selling price of y article ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா உனக்கு பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? நான் இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு சொல்ல, ப்ராஃபிட் லாஸ்ன்னு நான் சொல்லல. நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைச்சதுன்னா பாசிட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் நெகட்டிவ்ல கிடைச்சுன்னா லாஸ். ஓகேயா? ஸோ ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய். எக்ஸ்ன்றது இதை நோட் பண்ணு, எக்ஸ்ன்றது கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூவாக தான் இருக்கணும். மைனஸ் ஒய்ன்றது செல்லிங் ப்ரைஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்களா டிவைடட் பை ஒய் இன்டூ 100%. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த சம்ல யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ், இங்கே ஆர்டிகல்ஸ் வந்து ரூலர்ஸ் ரூல்ஸ் எழுதிட்டேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது மேம்? பர்சன்டேஜ். அது ப்ராஃபிட் நீங்க கொடுத்துட்டனால நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு எழுதிக்கிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன்சரும் பாசிட்டிவாகவே கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கிறது தானே உன் எக்ஸ் வேல்யூ, ஸோ 15 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ல இருக்கிறது ஒய் வேல்யூ 10 divided by y into 100%. ரைட்டா மேம்? இங்க எனக்கு 5/10 கிடைக்கும். தட் இஸ் 1/2. half of 100% என்னது? 50%. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சப்போஸ் நான் ஒரு பொருளை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலரோட காஸ்ட் ப்ரைஸையும் 15 ரூலரில் வாங்குறேன், அது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்லே என்னால் சம்பாதிக்க முடிஞ்சிருச்சு. 15 வாங்கியிருக்கேன், ஆனால் 10 நான் விற்க போதே ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் எவ்வளோக்கு வாங்கினேனோ அது அந்த அந்த தேவையான காசு எனக்கு வந்துருச்சு. அப்போ எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா 50% ப்ராஃபிட் எனக்கு. கிளியரா? எப்படி 50% ப்ராஃபிட் மேம்? 10 ஈக்குவல்னா 100% ப்ராஃபிட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா 5 இருக்கு, அப்போ அதோட பாதி, அது 50%. நீ லாஜிக்கலாக திங்க் பண்ணால் எப்படி ஆன்சர் வரும், பட் நீ சம் சால்வ் பண்ணு, ஃபார்முலா உனக்கு தெரியணும். இங்கே பாரு, ஃபார்முலா தெளிவாக கொடுத்துட்டு தான் நான் உனக்கு சம் சால்வே பண்ணுறேன். எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்னு கொடுத்துருந்தா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100%. அப்போது எனக்கு இது கேல்குலேட் பண்ண போது மேம் 50% கிடைக்குது. பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைச்சிருக்கனால இன்க்ரீஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 50%. இந்த ஆன்சர் உனக்கு நெகட்டிவாகவும் கிடைக்கலாம். நெகட்டிவாக கிடைச்சதுன்னா உனக்கு லாஸ் பர்சன்டேஜ் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ். டிஸ்கவுண்ட்ஸ்னா என்னப்பா? இப்போ நம்ம ஷாப்லாம் போனோம்னா ஷாப்பில் நமக்கு ஆடி சேல் இல்லைனா மேம் கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க, அப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட், 55% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா அந்த அமௌண்ட் உனக்கு டேக்ல, டேக்னா என்னது? இப்போ நான் ட்ரெஸ் வாங்கினா ட்ரெஸ்ல ஒரு டேக் இருக்குல்ல, டேக்ல இருக்கிறது மார்க்டு ப்ரைஸ். ஸோ ஷாப்ல இருக்க டேக்ல இருக்க அந்த ப்ரைஸ் பேரு மார்க்டு ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இப்போ உனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதில் இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா மார்க் ப்ரைஸ்லேருந்து நான் 10% ஃபைன் பண்ணிட்டு அதை அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுலேருந்து எனக்கு கம்மி பண்ணி தர போகிறாங்க. சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ்க்கு நான் வாங்குறேன்ல, அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ்னா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அது. ஓகேவா? சரி மேம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இதுவும் சேம் ஃபார்முலா தான். நம்ம சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன படித்தோம்? வாட் இஸ் த சேஞ்ச்? டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவேன் மேம்? டிஸ்கவுண்ட்றது செல்லிங் ப்ரைஸ், சாரி டிஸ்கவுண்ட்றது மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டேக்ல இருந்த ப்ரைஸ், நான் வாங்கின ப்ரைஸ். ஒரு கடைக்கு போகிறேன், டேக்ல 100 ரூபா போட்டிருக்கு, ஆனால் கடைக்காரங்க என்ன 80 ருபீஸ்க்கே எடுத்துக்க சொல்லிட்டாங்க அதை. ஏன்னா டிஸ்கவுண்ட் இருக்குப்பா, இது 80 ருபீஸ்க்கு எடுத்துக்கோங்கன்றாங்க. அப்போ 20 ருபீஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கா? அந்த 20 ருபீஸ்ன்றது தான் டிஸ்கவுண்ட் சொல்கிறேன். இது எப்படி கிடைச்சது மேம்? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். மைனஸ் டிஸ்கவுண்ட் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ்ல ஆகிடும். ஸோ இதில் உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. டிஸ்கவுண்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் பர்சன்டேஜில் இனிஷியல் வேல்யூன்றது எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ என்னது? மார்க் ப்ரைஸ் தானே மேம். செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் எஸ்பி, அதாவது வாங்க போனால் தானே நான் மார்க் ப்ரைஸ் பார்ப்பேன். இப்போ இனிஷியலாக இருக்கிறது மார்க் ப்ரைஸ் தானே, இன்டூ 100%. இதுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே நோட் பண்ணிக்கோ. ஸோ செல்லிங், நீ டிஸ்கவுண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியணும். டிஸ்கவுண்ட்ன்றது மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றது உனக்கு
டிஸ்கவுண்ட் பை மார்க் பிரைஸ் இன்டூ 100. மேம் எப்பவும் சிபி தான் எடுக்கணும்னு சொன்னீங்க. டே இங்க சிபின்றது மார்க் பிரைஸ். ஃபர்ஸ்ட் அது இருந்த பிரைஸ் வந்து அதுதான் மார்க் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. Okay. The price of a raincoat was slashed from 1060 to 901. அப்போ இது மார்க் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எப்பனா ஒரு ஷாப்கீப்பர் வந்து ரெய்னி சீசன் அப்போ சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா நிறைய பேர் வந்து வாங்குவாங்கல்ல, அதனால. ஸோ அப்படி பண்ண போது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னு எழுதலாம். மேம் மார்க்டு பிரைஸ் எம்பின்றது rupees 160, sorry 1060 and selling price rupees 901. எனக்கு டிஸ்கவுண்ட்ன்றது என்னது? ஏன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் பண்ண போறேன். அப்ப டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். டிஸ்கவுண்ட்ன்றது மார்க் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். மார்க் பிரைஸ் வந்து 1060, செல்லிங் பிரைஸ் வந்து 901. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்றது தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் உனக்கு எவ்வளோன்னு சொல்லு, சப்ராக்ட் பண்ணி. மேம் 1060 மைனஸ் 901, 1000, ஸோ 100 ப்ளஸ் 59, ஸோ 159 rupees. இதுதான் உனக்கு டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட். நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட்டை தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு ஃபைண்ட் பண்ணல. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? மேம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் divided by first இனிஷியலா இருந்தது மார்க் பிரைஸ் தானே. ஸோ மார்க் பிரைஸ் இன்டூ 100%. ஓகே, இப்போ நம்மகிட்ட எல்லா வேல்யூஸ் இருக்குல்ல. மேம் டிஸ்கவுண்ட் 159, இனிஷியலா இருந்த வேல்யூ அதான் மார்க் பிரைஸ் 1060 இன்டூ 100%. 0 0 கேன்சல் பண்ணிக்கோ. ஸோ 106 and 159, one time 1.5. ஸோ இது நீ கேன்சல் டிவைட் பண்ணி பாரு. லாங் டிவிஷனில் 1.5 டைம்ஸ் இஸ் 159 கிடைக்கும். ஸோ 1.5 இன்டூ 10 இஸ், இங்கே 100% ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சுமா. ஸோ 1.5 இன்டூ 10 என்ன கிடைக்கும்? 15% கிடைக்குமா ஒரு ஜீரோஸ். அப்போ மேம் 15%. ஸோ இந்த 15%ன்றது என்னது? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். மேம் 159 rupees நான் கம்மியா பே பண்ணா அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? இந்த 1060 rupees ப்ராடக்ட்க்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால தான் நான் 901 rupees பே பண்ணியிருக்கேன். ஓகே, டே இது டிவைட் பண்ண தெரியாதவங்க இங்க பாரு. மேம் 106, 159, 1 time is 106 இல்லையா? அப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கும்? 53 கிடைச்சிருக்கும். ஸோ என்னால் 106, 53, சாரி 53ன்றது 106 டேபிளே வராது. அப்போ டெசிமல் 0 கீழே கொண்டு வரேன், டெசிமல் பாயிண்ட் கொண்டு வா. மேம் 106 into 5 என்னன்னு செக் பண்ணி பாரு. ஸோ 106 into 5. மேம் 5 டேபிளில் 30 மேம், 3 மேம், 5 1 is 5 மேம், 530 கிடைச்சிருச்சு. வாவ் சூப்பர். அப்படிதான் உனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ நீ லாங் டிவிஷன் பண்ணணும். நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன், நீ லாங் டிவிஷன் பண்ணணும். மேம் 106, சாரி 159 divided by 106, 1.5. 1.5 into 10% வந்து 15%. கிளியரா? ஸோ டிஸ்கவுண்ட் 15%. நெக்ஸ்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் ஒரு 50,000 வருது. ஓகே 40,000, ஓகே 40,000 வருது. அதுக்கப்புறம் அந்த வாஷிங் மிஷினை அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் இல்லை, வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரதுக்கு அது ஒரு 1000 ரூபி ஆகுது. கொஞ்சம் லாங்காக இருக்குது டிஸ்டன்ஸ், 1000 ரூபி ஆகுது. அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபி வாங்குறாங்க. ஸோ 40,000ன்றது என்னோட ப்ரைஸ், ஆக்சுவலாக வாங்கின காஸ்ட் ப்ரைஸ். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குல்ல, அதுவும் காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இப்போ வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் 40,000, இது இல்லாமல் ஓவர் ஹெட் ப்ரைஸ், இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வருதுல்ல அந்த ப்ராடக்ட்க்கு, அதை தான் ஓவர் ஹெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறது தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே பாரு, ஸோ the expense are included in cost price and this is known as overhead expense. எந்த எக்ஸ்பென்ஸை சொல்கிறாங்க? வாங்க போது எக்ஸ்ட்ராவாக இந்த ட்ராவலிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபிட்டிங் சார்ஜஸ், இது எல்லாமே ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே,
Ranjit bought a washing machine for 16,150 and paid 1,350 for its transportation. பாத்தீங்களா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பே பண்ணிருக்காங்க. அப்ப டோட்டல் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? டோட்டல் காஸ்ட் பிரைஸ் is equal to 16,150 plus 1,350. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. நம் zeros and 10 3 4 5 okay and 17,500. so எனக்கு total cost price எவ்வளவு கிடைச்சது? 17,500 கிடைச்சிருக்கு. rupees போட்டுக்கோ, மிஸ் பண்ண கூடாது. ஓகே, சரி மேம், இது ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது? then he sold it for 19,250. அப்போ இதுதான் என்னோட சிபி. என்னோட எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க? rupees 19,250 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ராஃபிட்டா லாஸான்னு பாரு. எஸ்பி கிரேட்டரா இருக்கு, சிபி கம்பேர் பண்ண போகுது. அப்போ when எஸ்பி is greater than சிபி அது ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்? ப்ராஃபிட் is equal to எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பின்றது 19,250 மேம், சிபின்றது 17,500 மேம். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எவ்வளோ வரும்? 19,250 17,500. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க பாப்போம். 1,750 கிடைக்கும். 17 இங்க 18 ஒரு 1,000 is 1,750 rupees. That's right. ஓகே மேம், இப்போ நான் வந்து என்ன ஃபைன் பண்ணிட்டேன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிட்டேன். பட் கொஸ்டின்ல ப்ராஃபிட் ஆர் கெயின் லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. நம்ம கெயின் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை, ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா எழுதுங்க, கெயின் டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ கெயின் எவ்வளோ மேம்? 1,750 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 17,500 இன்டூ 100. So zeros cancel பண்ணா மேம் 10%. கரெக்டா? ஏன்னா இது உனக்கு கேன்சல் பண்ண போது 10 times 100 by 10 is 10. அப்போ 10%. ரைட்? ஓகே, இப்போ 10%ன்றது என்னது? கெயின் பர்சன்டேஜ். ஸோ அவ்வளோதான் சம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. உனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சாரி, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்களா? இங்க வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ உனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. அந்த காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செல்லிங் ப்ரைஸிங் காஸ்ட் ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்ல போறோம். சப்போஸ் ப்ராஃபிட்டா இருந்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஃபைன் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பண்ணு. லாஸா இருந்தா லாஸை ஃபைன் பண்ணிட்டு லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணு. கிளியரா? ஸோ இங்கே உனக்கு ப்ராஃபிட் வந்து 10%. நெக்ஸ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம்டா. யாருக்கு பே பண்ணுவோம்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே பே பண்ணுவோம். நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம டாக்ஸஸ் பே பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்ல அதுக்குள்ள சேர்த்தியே, இப்போ நான் வந்து ஒரு வாட்ச் வாங்குறேன், அந்த வாட்ச் கூடயே சேர்த்து டேக்ஸ் அமௌண்ட்டும் வந்துடும். நீங்கள் பில் ஹோட்டலில் போய் ஃபுட்டு சாப்பிட போது ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க. பில் வேணா எடுத்து செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹோட்டல் போகுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்ம வாங்குற ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு 8%, 16% அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸை தான் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது பேர் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது கவர்மெண்ட்க்கு 3 types ஆஃப் டேக்ஸாக போகுது. என்னென்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அதை வந்து எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்றது ஐஜிஎஸ்டி. இது இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து யூடிஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இதில் இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு பாரு மேம். 5% ஜிஎஸ்டியா? இவங்க 2.5% எடுத்துப்பாங்க, இவங்க 2.5 எடுத்துப்பாங்க. 8% ஜிஎஸ்டினா ஸ்டேட்டுக்கு 4%, சென்ட்ரலுக்கு 4% கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த டாக்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்க்கு டேக்ஸ் பே பண்ணுறோன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் ஒரு 50 rupees தான் இருக்கும். டேக்ஸ் ஒரு 2% சொன்னாங்கன்னா அந்த 2% சேர்த்து நம்ம பே பண்ணுவோம். கிளியரா?
சரி இங்க பாருங்க a family went to a hotel and spent 350 rupees for food. நான் சொன்ன மாதிரி ஃபுட் பில் வருதா, ஃபுட் பில்ல 350 rupees வந்து இருக்கு. and paid extra 5% as GST. அவங்க 5% எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டியா பே பண்றாங்க. நீ நெக்ஸ்ட் டைம் நீ ஹோட்டலுக்கோ எங்கேயாவது போகும்போது உன்னோட ஃபுட் பில் வரும்ல, அந்த பில் எடுத்து செக் பண்ணி பாரு. டோட்டல் அமௌண்ட்ல ஒரு குட்டி அமௌண்ட், ஒரு சின்ன நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம பே பண்ணியிருப்போம், அது டேக்ஸ். ஓகேயா? ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் இருக்க ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன்னா, அப்போ 5%னா இவங்க ஒரு 2.5% எடுத்துக்கிட்டாங்க, இவங்க ஒரு 2.5% எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், கேல்குலேட் போத்துன்னு கொடுத்துருக்காங்களா, ரெண்டு ஈக்குவல் தான், நான் ஏதோ ஒன்று கேல்குலேட் பண்ணிட்டா இன்னொன்று அதே அமௌண்ட் தான். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, 350 rupeesன்றது ஸ்பெண்ட் பண்ணது. ஓகே, ஸோ 350 rupeesல 2.5% தான் நான் டேக்ஸ் கட்டி இருக்க போகிறேன் இல்லையா? ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோ, சாரி எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா தெரியாமல், ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோ. 5 டேபிளில் 2 times, 5 டேபிளில் 7 times, தென் 2 டேபிளில் 1 time, 2 டேபிளில் 2 times, 2 டேபிளில் 5 times. ஸோ 7 into 1.25 மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 1.25 மல்டிப்ளை பண்ணோம் மேம், 125 into 7, 7 5s are 35, 14, 15, 16, 17, 7, 7, 8. ஸோ 875. அப்போ இங்கே 8 rupees 8.75 வரும். ஸோ டோட்டலாக அவங்க வந்து ஒரு டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி கேட்க போது ஈச் 8 rupees 75 paise பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 8 rupees 75 paise ஈச் பே பண்ணியிருக்காங்க. ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி. இது ஒன்று தனித்தனியாக கேட்டிருக்கனால the central and state GST each will be rupees 8.75 சொல்லலாம் நீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன மேம் டைப் ஆஃப் ஃபார்முலா? மேம் ஃபர்ஸ்ட் 2 successive discount, அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்லேயே மேம் 5% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. பட் அந்த கடையில் 50% சேல் போட்டிருக்கு. அங்கே பில்டிங் போகும்போது இன்னொரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 2 டிஸ்கவுண்ட் இருக்கா? இந்த மாதிரி சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணணும். நான் காஸ்ட் ப்ரைஸ் நீ அந்த ப்ராடக்ட்ல பார்த்துருப்பேன். 2 டிஸ்கவுண்ட் இருக்கு. 1 minus ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பை 100 into 1 minus செகண்ட் டிஸ்கவுண்ட் பை 100. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு காஸ்ட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே மேம், இது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை பண்ணிட்டு தான் டோட்டல் டிஸ்கவுண்ட் ஒரே ஐடியா மேம், இது ரெண்டும் சேர்த்தா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5% டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு 15% டிஸ்கவுண்ட், அப்போ டோட்டலாக 20% டிஸ்கவுண்ட் எனக்கு கிடைச்சிருக்கானா? இல்லை. ஓகே, ஒரு ப்ராடக்டோட 5% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்க அமௌண்ட்லேருந்து தான் 15% பண்ண போகிறோம். ஸோ அப்படி கிடையாது. ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஃபைன் பண்ணணும்னா செகண்டாக இருக்க ஃபார்முலா என்ன பண்ணணும்? 1, அதாவது ஹோல்லேருந்து உனக்கு எத்தனை டைம் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் சரி, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை எல்லாமே மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கும். 1 minus a by 100 into 1 minus b by 100 into 1 minus c by 100 எத்தனை இருக்கோ எடுத்துக்கோ. இங்கே நான் 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்க்கு சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ இன்டூ 100% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாலும் அதை சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூவா பர்சன்டேஜ் வேல்யூவா நீ ஃபைன் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். கொஷனில் சிங்கிள் டிஸ்கவுண்ட்னு கேட்டிருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, இல்லை செல்லிங் ப்ரைஸ் தான் மேம் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டூ தி சம் பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, if a matrices is marked for 7,500 and is available at 2 successive discount. So 10%, 20% ரெண்டு டிஸ்கவுண்ட் இருக்கு. இங்க காஸ்ட் பிரைஸ், மார்க் பிரைஸ்னா இங்க காஸ்ட் பிரைஸ் தானே, அது 7,500 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட். அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்னது, அவங்க எவ்வளோ பே பண்ணுவாங்க, ஸோ அதை ஃபைன் பண்ணும். இப்போ நான் உனக்கு 2 ஃபார்முலா கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் ஃபார்முலா இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலால சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் ஃபைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவேன் மேம், எஸ்பி செல்லிங் பிரைஸ் அவங்க எவ்வளோக்கு வித்துருக்காங்கன்னா
ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? 1 minus A by first discount 1 minus B by 100 into cost price. இங்க marked price தான்ப்பா cost price. So 7500. மேம் ஏன் மேம் காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோக்கு செல் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க? அந்த ஓனர் 7500 rupeesக்கு வச்சுருக்காங்க. அவங்க செல் பண்ணுறது எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பாங்க அதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பி ஃபைன் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு 1 minus ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10%, ஸோ 10 by 100. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20%, ஸோ 20 by 100. ஸோ கேல்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். மேம் 100 minus 10 90, அப்போ 90 by 100. 0 மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா? 80 by 100 into 7500. ஸோ நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீ வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கேல்குலேட் பண்ணு. நான் ஜீரோஸ் மட்டும் ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிட்டேன். 8 9 times 9 8 times கேல்குலேட் பண்ணால் 72. ஸோ 72 into 75 தான் உன்னோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்க போகுது. மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ருபீஸ். ஸோ 72 into 75 பண்ணுங்க. இதே ஃபார்முலாவில் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணால் 72 into 75 கிடைக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 72 into 75 10 times 14 15. 7 5s are 35. 7 7s are 49, 50, 51, 52. 52. 0 2 3 4. Oh, இது கேரி ஓவரா? சாரிம்மா. எஸ் 0 10 1 2 3. So 3. What am I doing? Okay, இது 75 into 2 வந்து 150. 7 table 35. 7 7s are 49, 50, 51, 52. Oh, 52. 0 10 carry over 2 3 4 and 5. அப்போ 5400 rupees கிடைக்கும் உனக்கு. ஸோ 5400 rupeesக்கு வாங்குறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் 7500க்கு இருந்துச்சு. 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம், அதாவது சக்சஸிவ் 2 டிஸ்கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த ப்ராடக்டை 5400 rupeesக்கு வாங்குறேன். புரியுதா? இதே உன்ட்டு சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இது வந்து 3க்கு நான் கொடுத்துருக்கேன், 2ஆக இருந்தாலும் இதே தான். ஸோ இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பண்ணனா 2, 4க்கு இன்னொன்று 1 minus D by 100 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? இப்போ ஒரு ப்ராடக்ட் 100 rupeesனு வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 100 rupees இருக்கு. ஓகே, இந்த 100 rupees நான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுக்குறேன் 1 இயருக்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர். அப்போது மேம் நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் P into R into T இல்லைனா என்ன நம்பர் ஆஃப் இயர் Tன்னு சில புக்ஸில் இருக்கும் by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? P into 100 into 10 into 1 by 100. அப்போது ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா 10 மேம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 இல்லையா? இது 1 இயருக்கு. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும் மேம்? 100 + 10, அது வந்து 110 மேம் டோட்டல் அமௌண்ட். ஓகே, இப்போ சப்போஸ் நான் 2 இயர்ஸ்க்கு கேட்டிருந்தேன்னா மேம் இதே ஃபார்முலாவில் 2 இயர்ஸ்னா இஃப் n is equal to 2னா என்ன பண்ணியிருப்பேன்? எஸ்ஐயில் P வந்து 100 into 10% into 2 by 100. அப்போது ஜீரோஸ் கேன்சல் பண்ண போது எனக்கு 20 கிடைச்சிது மேம். 20 rupeesனா அமௌண்ட் வந்து 120 மேம். ஓகே, 120 rupees. இப்போ நான் இது வந்து எஸ்ஐயில் சொன்னேன், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா என்ன மேம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் இயர், இப்போ இதுதான் உன் பிரின்சிபல் அமௌண்ட், 100 rupees கிடையாது. அப்போ இந்த 110 பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு செகண்ட் இயர் கால்குலேட் பண்ண பார்ப்போம், இதே ஆன்சர் வருதானே? ஓகே மேம். ஸோ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு செகண்ட் இயருக்கு நான் எடுக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுறோம். செகண்ட் இயருக்கு எடுக்கப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 110 ஆயிடுச்சு. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான். இது செகண்ட் இயர்னால நம்பர் ஆஃப் இயரும் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது மேம்? 110 into 10 into 1 by 100 கேன்சல் பண்ணால் எனக்கு 11 rupees கிடைக்குது இல்லையா?
எது கூட 11 rupees ஆட் பண்ணும்? ஸோ டோட்டல் அமௌண்ட்றது 110 plus 11 அது 121 rupees கொடுக்குது. ஆக்சுவலாக நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ண போது என்னாச்சு மேம் 120 rupees. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இயர்லி உனக்கு அந்த இயர் எண்டில் என்ன உனக்கு அமௌண்ட் கிடைச்சதோ அது பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறிடும். அப்போது எனக்கு மேம் சேஞ்ச் இருக்குது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போது எனக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் கட்டுறேன். ஸோ இதை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னுவோம். மேம் நீங்கள் 1 year 2 yearன்றப்போ ஓகே செகண்ட் இயர் கேல்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ 3 yearsனா மறுபடியும் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் போட்டு கேல்குலேட் பண்ணுவீங்களா? 4 yearsனா கிடைக்கிற ஆன்சரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணுமானா அதுக்கு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. ஸோ when the interest is compounded annually, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா உனக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான்டா இருக்கும். அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர்ல இருந்து நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா அதுதான் நீ பே பண்ண இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாரு. பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ 1 plus rate of interest by 100 power n. ஸோ இந்த பவர் nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பின்றது பிரின்சிபல். இது ஆனுவலி கொடுத்துருக்காங்கடா. ஸோ இந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லி, அதாவது வருஷம் இது வந்து காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னா ஆனுவலி. மேம் 6 monthsக்கு ஒரு டைம் ஆகுதுன்னா 1 yearக்கு வந்து 12 months இருக்கு. 6 monthsன்றப்போ ஹாஃப் இயர்லி ஆகுது. அப்போ ஃபார்முலாவில் பாரு 100க்கு பதிலாக 200. ஓகே, அண்ட் பவர் 2n. அப்போ குவார்டர்லினா மேம் A is equal to P into 1 plus R by 400 power 4n. ஸோ உனக்கு ஆனுவலி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி மூணுமே தெரியும். ஓகே, ஃபார்முலா இதுதான். ஸோ 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா இதுலேருந்து சிஐ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கு. ஓகே, சி குவார்டர்லிக் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இயர் மாறுது மேம், ஆனுவலி தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் வருஷம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2%, செகண்ட் இயர் வந்து 3%. அப்போ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக ஆனுவலிக்கு நம்ம ஃபார்முலா என்னதா? A இன்டூ P, சாரி A is equal to principal amount into 1 plus rate of interest by 100. ஸோ இயர் மாறப்போது இதே வேல்யூ தான், பவர்னா மல்டிப்ளை ஆகுது. மேம் இயருக்கு இயர் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இந்த வேல்யூவில் ABC எத்தனை வருதோ அதை மட்டும் மாற்றிக்கலாம்ல. ஸோ அதுதான் ஃபார்முலா. என்ன சொல்ல வரேன்னா A is equal to மேம் ஆனுவலிக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 1 plus rate of interest by 100 power n. இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது மேம்? இந்த வேல்யூ எத்தனை இயர்ஸோ அவ்வளோ டைம் ரிப்பீட் ஆக போகுது. சப்போஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் 3 கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? P into 1 plus R by 100 into 1 plus R by 100 into 1 plus R by 100 இல்லையா? அந்த R வருஷம் மாறப்போது அங்கே அந்த வேல்யூ மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஆனுவலி தான், பட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் டிஃபர் ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வரைக்கும் 4 ஃபார்முலா நீ பார்த்துட்ட. 4த்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இஃப் உன்னோட அந்த இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, காம்பவுண்டட் ஆனுவலி தான் ஆகுது, ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அது ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் AB/C ஃபார்மில் இருந்துச்சுன்னா மேம் A அப்படின்றது அந்த ஹோல் பார்ட்டுக்கு நான் நார்மலாக என்ன ஃபார்முலா எடுப்பேனோ அது அப்படியே தான் எடுக்கிறேன். P into 1 plus R by 100, ஏன்றது 2 3/5னா இப்போ 2 3/5 இயர்ஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 years ஆனுவலாக கேல்குலேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்குது இந்த 3/5, அதாவது எவ்வளவோ மந்த்ஸ் இருக்குது இல்லையா? 3/5 months. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் குறைச்சிக்கலாம்ல, ஏன்னா 1 yearக்கு தான் அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3/5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் ரிமைனிங் இருக்க மந்த்ஸ்க்கும் சேர்த்து கேல்குலேட் பண்ணி இன்ட்டு பண்ணிக்கலாமா? ஸோ இதுதான் உன்னோட நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, சப்போஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுறேன், ஆனுவலி தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இயர்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். கிளியரா? ஓகே, இப்போ சம் பாருங்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி ஃபாலோயிங் வேர் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் கிவன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன், நம்பர் ஆஃப் இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அமௌண்ட் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 plus R by 100 power n. மேம் அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எனக்கு 4000 இன்டூ 1 plus 5/100 இன்டூ 2, சாரி பவர் 2. இந்த வேல்யூஸ் பெருசாக தாண்டா வரும், ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணு. ஸோ 4000 இன்டூ மேம் 105/100 இன்டூ 105/100. எதனால் எல்சிஎம் எடுக்கிறேன், 105/100 வரும். பவர் 2ன்றனால 105/100 ஸ்கொயரை பிரிச்சு எழுதிட்டேன். ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாம் பாரு. 1 2 3
1 2 3 கேன்சல் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் மேம் 5 டேபிள்ல 2 டைம்ஸ், 5 டேபிள்ல 21 டைம்ஸ், 2 டேபிள்ல 1 டைம், 2 டேபிள்ல 2 டைம்ஸ். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் மேம்? 21 into 2 is 42, 42 into 105 தான் இருக்கு. 42 into 105 தான் உன்னோட அமௌண்ட்டாக இருக்க போகுது. ஸோ 42 into 105 ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 4410. Yes, very good. So rupees 4410. இது அமௌண்ட். எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். எதை? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் உனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இங்கே 4410 minus 4000, that is rupees. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கிடைச்சிருக்கு இதில்? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண போது இந்த 2 இயர்ஸ்க்கு 410 rupees கிடைச்சிருக்கு. அதாவது ஆக்சுவலாக 4000 rupees தான், ஆனால் ரிட்டர்ன் பே பண்ண போது 4410 பே பண்ணுறேன்னா நான் எக்ஸ்ட்ராவாக 410 rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன் இந்த 2 இயர்ஸ்க்கு. கிளியரா? சரி, செகண்ட் சம் பாருங்க. இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க மாதிரி சம் ஒன்று சால்வ் பண்ணலாம். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் உனக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்கு. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. இது இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். உனக்கு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உன்னோட புக்கில் இருக்கு. நான் இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறேன் பார். ஸோ அதே ஃபார்முலா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு மேம் principal amount into 1 plus rate of interest by fraction na இது a b by c formல இருக்கு. So power a into 1 plus b by c into r divided by 100. Clear? So value substitute பண்ணலாம் பாருங்க. Principal amount வந்து 10,000. Wow. Into 1 plus rate of interest 8%. Power 2 into 1 plus b by c இன்றது இங்க 3 by 4 into rate of interest வந்து 8 divided by 100. So இது சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? இங்க பாருங்க என்ன பண்றோம்னா மேம் 10,000 into 108 by 100 into 108 by 100 ஏன்னா அங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு மேம்? 3 2s are 6. So 1 plus 6 by 100, that is 106 by 100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அது உனக்கு அமௌண்ட் கொடுக்கும். ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்க ஃபஸ்ட்டு 1 2 3 4 1 2 3 4. இப்போ நீ ரிமைனிங் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். 108 into 108 into 1.06. ஃபஸ்ட்டு 108 into 108 ஸ்கொயர் எடுத்துக்கோ. ஸ்கொயர் பண்ண சொல்லி தந்திருக்கேன்ல, ஸ்கொயர் எடுத்ததுக்கப்புறம் 106 1.06 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒன் 108 into 108 வந்து 11,664 into 1.06. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 1.06 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? 106 by 100. ஸோ டெசிமலில் எடுக்கும்போது 1.06. இதே மேம் நான் ஃப்ராக்ஷனாகவே வச்சு இது கேன்சல் பண்ணிக்கிறேன்னா அப்படியும் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் rupees 12,363.84 வரும்டா. ஸோ நம்பர்ஸ் லார்ஜராக தான் இருக்கும், பட் கால்குலேட் பண்ணு, ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணணும். ஓகே, 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் தான் ஒரு பைசேஸ் தான் எடுக்கிறோம். இப்போ எனக்கு என்ன வேணும்? சிஐ வேணும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட், சாரி அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ மேம்? 10,000. ஸோ இங்கே 12,363.84 minus 10,000. So value என்ன கிடைச்சிருக்கும்? 2,363.84 rupees. So இதுதான் உன்னோட compound interest. Clear? So எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுதா? இங்க ஃப்ராக்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, அதனால வேல்யூ ஃப்ராக்ஷனலாக எடுத்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்டா.
ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா P into 1 plus R by 100 power n இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ டோட்டல் அமௌண்ட் ஃபைன் சப்போஸ் இன்க்ரீஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, எப்போவாவது டிக்ரீஸ்டுன்னு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணிக்கோ. இது வந்து பாப்புலேஷன் க்ரோத் இன்க்ரீஸ்ட் டிக்ரீஸ்னு சொல்லுவாங்களா அந்த கேஸில் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாக்டீரியாஸோட க்ரோத் அதுக்குமே இந்த பாசிட்டிவ் நீ எடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ரீஷன் இன் தி வேல்யூ ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ ஏதாவது மெஷின் வெஹிக்கிள் வாங்கினா இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன்டா, ஓகே, ஒரு ஃபோனோட ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ 20,000 வருது. பட் நான் இதை ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் செல் பண்ணுறேன்னா 20,000க்கே செல் பண்ண முடியுமா? இல்லை 25,000க்கு போய் இதை செல் பண்ண முடியுமா யூஸ் ஃபோனை? இப்போ வேல்யூ டிப்ரீட் ஆயிருக்கு. ஸோ அந்த கேஸில் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துப்போம். ஸோ இன்க்ரீஸ்ன்னு வரப்போது P into 1 plus R by 100 power n, டிக்ரீஸ்ன்ற போது P into 1 minus R by 100 power n. கிளியரா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at a rate of 4%. Find the present value. Okay, depreciates ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருக்க ஃபார்முலா அப்ப என்னது? Principal amount into 1 minus R by 100 power n. So இதுதான் டிக்ரீஸ்க்கான ஃபார்முலான்னு நான் சொன்னேன். ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட் இருந்துச்சு? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 70,000 இருந்துச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. டிப்ரீஷியனால மைனஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எவ்வளோ இப்போ வேல்யூ இருக்கும்? இப்போ இருக்க ப்ரெசென்ட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 70,000 into 1 minus 4 by 100 power 2. So solve பண்ணா 70,000 into 100 minus 4 என்னப்பா? 96. So 96 by 100 into 96 by 100. So 100ஸ்ல இருக்க 4 zeros நான் கேன்சல் பண்ணிக்கிறேங்க. 96 into 96 into 7 பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 96 into 96 என்னது? டே ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு உனக்கு நான் ட்ரிக் சொல்லி தந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு மல்டிப்ளிகேஷன் நிறைய வரும். ஸோ அந்த இடத்துல ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ 96 into 96னா ஐடென்டி யூஸ் பண்ணு மேம். 100 minus 4 the whole square. அப்போது 100 square plus 4 square minus 2 times of 100 into 4 பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9,216 into 7. So இதை again நீ multiply பண்ண போது 64,512 கிடைக்கும். ஸோ இதுதான் உன்னோட அமௌண்ட், இப்போ இருக்க அமௌண்ட். ஸோ present value is equal to 64,512 கிடைச்சிருக்கும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் 70,000க்கு வாங்கின ப்ராடக்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 64,512 rupees-ஆ மாறுச்சு with 4% டிப்ரீஷன். கிளியரா? ஓகே மேம். இப்போ டிப்ரீஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. ஒருவேளை இன்க்ரீஸாக இருந்தால் இது பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் அப்ளிகேஷன் பேஸ்ட் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. The bacteria in a culture grows by 5% in first hour and decrease 8% in second hour and increase 10% in third hour. Increase na plus, decrease na minus. இங்க ஒவ்வொரு டைம் rate of interest மாறுறனால இங்க நான் ஹார்ஸ்ல எடுக்கிறேன்டா. இங்க பாருங்க டோட்டலா 3 hours. அப்போ இனிஷியலா 10,000 இருந்தது. Find the count of the bacteria at the end. So count எவ்வளோனா 10,000 principal amount into 1. First increase ஆகுதா by 5 by 100. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹார்ல டிக்ரீஸ் ஆகுது by 8 by 100. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஹார் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் by 10%. அப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் இப்போ இருக்க கவுண்ட். ஸோ இங்க பாருங்க 10,000 into 105 by 100. Subtract பண்ணா 92 by 100. And here 110 by 100. Oh, wow. Zeros first cancel பண்ணுவோம். 1 2 3 4 1 2 3 4 டன்னா. இப்போ 5 டேபிள்ல 1 by 1 கேன்சல் பண்ணுவோம், கேன்சல் கிடைக்கும். ஸோ 5 டேபிள்ல மேம் 21 டைம்ஸ், 5 டேபிள்ல 20 டைம்ஸ். 0 0 கேன்சல் பண்ணிட்டா
2 table 1 time, 2 table 4 times 8, 2 table 6 times 12. So 46 into 11 என்ற போது, so 21 into 46 into 11 na 5 6 506 ah yes 506. so 506 into 21 பண்ணீங்கன்னா அதான் உன்னோட இப்போ இருக்க கவுண்ட். ஆஃப்டர் இந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹவர்ல 5% இன்க்ரீஸ் ஆச்சு, தென் செகண்ட் ஹவர்ல 10% டிக்ரீஸ் ஆச்சு, தேர்ட் ஹவர்ல 10% சாரி 8% டிக்ரீஸ் ஆச்சு, 10% இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் உன்னோட அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ 21 into 506 will be 10,626. So that will be your count right now. So நீ ஆன்சர் எப்படி எழுதுனா, the count of bacteria at the end of 3 hours is 10,626. Clear? So count first கொடுத்திருந்தது நமக்கு 10,000. So இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் உனக்கு இதுதான் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலி எங்கேருந்து எடுத்தோம்? இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுச்சுன்னா சொன்னேன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 1 plus a by 100 into 1 plus b by 100 into 1 plus c by 100. இதில் ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ்னால இன்க்ரீஸ் அப்போ ப்ளஸ் எடுத்துட்டேன், டிக்ரீஸ் அப்போ மைனஸ் எடுத்துட்டேன். கிளியரா? ஸோ அப்ளிகேஷனில் நீ தான் யோசிக்கணும் எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும்னு. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், டேரக்டாக ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CI and SI, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும். ஏன்னா நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுவோம் மேம், ஒரு சம்மை நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணி காட்டினீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணி காட்டினீங்க, அப்போ 1 rupee டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சம்ஸ்க்கு என்ன பண்ணுறது? சப்போஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுரா, ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ உனக்கு 0 தான். ஸோ ஃபார் 2 years 2 இயர்ஸ்க்கு எடுக்கிறோன்னா டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான், P into R by 100 power 2. 3 இயர்ஸ்க்கு பாரு, P into R by 100 power 2 into 3 plus R by 100. ஸோ இது ரெண்டையும் ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோ. 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இது ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு இது ஃபார்முலா. ஸோ 1 year ஃபர்ஸ்ட் இயரில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணாலும் சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் இயரில் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகே சரி, இப்போ டேரக்டாக சம்க்கு போகலாம் பாருங்க மேம். ஓகே 2 years 3 years ரெண்டுமே கேட்டிருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல CI minus SI தான் கேட்டிருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 5,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பவர் n. இதுதானே கொடுத்துருந்தாங்க, இங்கே சப்ராக்ஷன் ஏதாவது சைன் போட்டிருந்தாங்களா மேம்? P இன்டூ R by 100 பவர் n இல்லையா? பவர் n இங்கே 2 இயர்ஸ்னால 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணால் 5,000 into 4 by 100 into 4 by 100. ஆப்வியஸாக ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா மேம் 5 4s are 20. 20 into 4 by 100, ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் 8. ஸோ உனக்கு டிஃப்ரென்ஸ் 8 rupees வரும். ஸோ 8 rupees தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் இந்த 2 இயர்ஸ்க்கான இருந்த டிஃப்ரென்ஸ். ஓகே மேம், 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் சப் டிவிஷனில். ஃபார்முலா என்னது? CI minus SI is equal to principal amount into rate of interest இங்கே 5, அப்போ 5 by 100 into பவர் n. பவர் nனா இங்கே உனக்கு எத்தனை இயர்ஸ் எடுத்திருக்காங்க மேம்? ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தனியாக கால்குலேட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தனியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 plus R by 100 பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இதுதான் அமௌண்ட், இது இல்லாமல் இன்டூ 3 plus R by 100. ஸோ 5,000 இன்டூ 25 by 10,000 இன்டூ 305 by 100. எப்படி மேம் 305? 100 into 3 300, 300 plus 5 305, 305 into 100. இது கால்குலேட் பண்ணிங்கன்னா உனக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 20 ஜீரோஸ் கேன்சல் பண்ணுங்க. Here மேம் 3 zeros 1 2 3 1 2 3. ஓகே, நான் இப்படி கேன்சல் பண்ணிக்கூடாது, பின்னாடியிலேருந்து கேன்சல் பண்ணிட்டு வரணும். 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு
மேம் 5 டேபிளில் 2 times 5 times தென் இங்கே என்ன வரும் 5 is 25 25 by 2 into 3.05 ஸோ இது calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 5000 எஸ் ஸோ இது calculate பண்ணிங்கன்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் ஓ இது நான் பிரின்சிபல் அமௌண்ட் 8000 எடுக்கணும்டா 5000 எடுத்துனேன் சி ஓகே ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பார்ப்போம் இந்த கொஷனுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 8000 கொடுத்துருக்காங்க ஸோ 8000 80,000 இல்லை 8000 ஓகே இப்போ சால்வ் பண்ணா 8000 into 25 by 10,000 into 305 by 100 so 1 2 3 4 1 2 3 oh again ஒரு 0 மிஸ் பண்ணிட்டேன் ஓகே 3 zeros கேன்சல் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இங்க பாருங்க 5 டேபிள்ல 2 times 5 டேபிள்ல 5 time 2 டேபிள்ல 1 time 2 டேபிள்ல 4 times then இங்க மேம் 5 4s are 20 so 20 into 305 by 10 so by 100 0 0 cancel பண்ணிட்டா 2 into 30.5 இது ரொம்ப சிம்பிள் 2 into 30.5 னா 30 into 2 is 60 0.5 ன்றப்போ 61 so rupees 61 so இங்கே உனக்கு rupees 8 and இந்த questionல rupees 61 so இதுதான் உன்னோட difference between compound interest and simple interest so 1 yearக்கு எந்த சேஞ்சும் இருக்காது உனக்கு difference கேட்டா 0 தான் ஆன்சர் செகண்ட் இயர்க்கு தேர்ட் இயர்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இந்த காம்பவுண்ட் வேரியேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்ப்போம் ஒன்று டைரக்ட் இன்னொன்று இன்டைரக்ட் இன்டைரக்ட்னா இன்வர்ஸ்னு சொல்லுவோம் ஓகே ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு பி டைரக்ட்லி proportional very directly if y is equal to kx இதெல்லாம் விட்டுருங்கடா டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 1 பென் 2 ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட 2 பென் இருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் 4 5 10 12 24 15 30 ஓகே இப்போ இது எல்லாத்துக்குமே நீ ரேஷியோ எடு பார்ப்போம் மேம் 1/2 is equal to 2/4 is equal to 5/10 is equal to 12/24 is equal to 15 இது by 30 இது எல்லாமே equal to 1/2 தானே இது எல்லாமே equal to some constant அப்ப நான் என்ன சொல்றேன் x by y மேம் இது x இது y இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா அப்ப x is equal to ky இங்க அப்படியே மாத்தி எடுத்துருக்காங்க y ஃபர்ஸ்ட் இது வந்து y ன்னு எடுத்துட்டா மேம் 2/1 4/2 இந்த டேர்ம்ஸ்ல எடுக்கலாமா இங்க கொடுத்திருக்க டெஃபினிஷன்லயே எடுக்கலாம் பாரு மேம் 2/1 x by y so y by x அது எதுக்கு ஈக்குவல் 4/2க்கு ஈக்குவல் மேம் அதுவும் 2 10/5 அதுவும் ஈக்குவல் 24/12 அதுவும் ஈக்குவல் அண்ட் 30/15 இது எல்லாமே என்னத்துக்கு ஈக்குவல் மேம் 2ன்ற நம்பருக்கு ஈக்குவல் அது ஒரு கான்ஸ்டன்ட் அப்போ நான் என்ன சொல்லலாம் k is equal to y by x ன்னு சொல்லலாம் இல்லனா y is equal to x into k ன்னு சொல்லலாம் ஸோ இதில் கண்டிப்பாக கேன்றது உனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்க போகுது இந்த ரேஷியோ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதாவது அதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறோம் ஓகே அண்ட் மேம் இன்வர்ஸ்னா என்னது அதோட ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும்டா ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன் வெளியே ஓகே நான் வண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டுறேன் ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 10 மினிட்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் 15 மினிட்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டைமும் இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன சொன்னோம் மேம் 1/5 2/10 2 கிலோமீட்டருக்கு 10
3/15. ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸ்பீட் சேமாக இருக்கணும், ஸ்பீட் நான் மாற்றினேன்னா டைம் டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் தான் டைம் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங். நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன்னா, இப்போ ஒரு பென் வாங்கினா 10 ரூபி, 2 பென் வாங்கினா 20 ரூபி. ஸோ பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங் இதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங். இப்போ நான் 1 hour ஒர்க் பண்ணால் எனக்கு 1000 rupees, 2 hour ஒர்க் பண்ணால் 2000. ஸோ இதுவும் உனக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன மேம்? இங்கே பாரு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in a column and number of students in a row. So ஒரு column 30 rows இருக்கு. இல்லனா அதே number of students 2 columns 15 students நிறுத்தலாம். எப்படி பார்த்தாலும் நான் மொத்தமா 30 students accommodate பண்ணிடுறேன். பாரு, 1 into 30, 2 into 15, 3 into 10, 5 into 6 and 6 into 5 எல்லாமே equal to x into y. எல்லாமே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கா? அங்க எனக்கு x divide by y இல்லனா y divide by x proportion வந்து இந்த ரேஷியோ வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவல்னு சொன்னேன். இங்க என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு ஏதோ ஒரு ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ராடக்ட் ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதை வேரி இன்வர்ஸ்லின்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லைனா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுமே சேம் தான். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாரு, ப்ரைஸ் அண்ட் கன்சப்ஷன். So, if the price of consumable products increases, then naturally its consumption will decrease and vice versa. For example, ஒரு பொருள் வந்து நான் price ஏத்திக்கிட்டே போறேன், அப்ப நிறைய பேர் வாங்க மாட்டாங்கல்ல. Next, workers and time. If more number of workers are there, இப்போ ஒரு worker ஒரு 5 பேர் சேர்ந்து 1 hourல முடிக்கிறாங்கன்னா நான் 10 பேர் கொடுத்துட்டுனா சீக்கிரமா முடிச்சிடலாம்ல, அதை விட சீக்கிரமா. ஸோ workers increase ஆனால் time decrease ஆகும். Speed and time, fixed distanceக்கு. ஸோ நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன், டைம் டிக்ரீஸ் ஆகுமா? ஃபஸ்ட்டு நான் வந்து 10 km/h ஒரு 5 minutes போயிடுறேன் அந்த டிஸ்டன்ஸை. ஓகே, இதே நான் 20 km/h போனால் 2 minutes போயிடலாம்ல. ஸோ அதுதான் ஸ்பீட் அண்ட் டைம் when the distance is fixed. ஸோ இதெல்லாம் இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்டா, ஒன்று இன்க்ரீஸ் ஆக போது ஒன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்டைரக்ட். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேரியேஷன் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம்ல, டைரக்ட் இன்வர்ஸ் டைரக்ட், இன்வர்ஸ். ஸோ இப்படி இருக்க கேசஸ், இந்த காம்பினேஷன் ஆஃப் இப்படி இருக்க கேசஸ் தான் காம்பவுண்ட் வேரியேஷன் சொல்கிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ப்ரொபோர்ஷன் மெத்தட். ஸோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ன்றது கொடுத்துருக்கத ப்ரொபோர்ஷன்ஸாக எழுதிக்கோ. ப்ராடக்ட் ஆஃப் மீன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பண்ணனா உனக்கு அன்னோன் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் கொடுத்துருக்காங்க ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சம் ஒன்று பார்ப்போம், இந்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 மெத்தட் இருக்கு, 3மே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சால்விங். இங்கே பாருங்க, if a company pays 6 lakhs for 15 workers. ஸோ எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளோ பே கொடுக்குறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இது டேபிள் கிரியேட் பண்ணலாமா? ஸோ ஒர்க்கர்ஸ் பே அண்ட் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு 15 ஒர்க்கர்ஸ்க்கு 6 lakhs பே பண்ணாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸில் நான் லாஸ்ட்டாக மாற்றிக்கிறேன், ஏன்னா நான் அமௌண்ட் தான் ஃபைன் பண்ண போகிறேங்க. லாஸ்ட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸில் மாற்றிக்கிறேன், 6ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் 20 days. இப்போது ஹவு மச் வுட் இட் நீட் டு பே, எவ்வளோ பே பண்ணணும், அப்போ எவ்வளோ பே பண்ணணும் எனக்கு தெரியாது. என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க்கர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் டேஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 12 daysக்கு 5 workers ஒர்க் பண்ணால் எவ்வளோ நான் பே பண்ணணும். இப்போ நீ ஃபைன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கோ. மேம் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது பேவும் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். 15 பேருக்கு 6 lakhs பே பண்ணுறாங்களா, 5 பேருக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்றப்போ கண்டிப்பாக அதுவும் டிக்ரீஸ் தானே ஆகும். நெக்ஸ்ட் 15 பேர் 20 days ஒர்க் பண்ணாங்க. இப்போ கொடுத்துருக்க 5 members 12 days தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ அதுவும் டிக்ரீஸ்டா, எல்லாமே டிக்ரீஸ் ஆயிருக்கா. அப்போது டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்கலாமா? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன். ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை தான் இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ண போறோம்னா, ரேஷியோ அப்படியே எழுதலாம், எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். மேம் நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 15:5, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 6:9. 15/5 6/xக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இது ரேஷியோஸ்னால் ப்ரொபோர்ஷனலாக எழுதிக்கும். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 6:9. அண்ட் இன்னொன்று 20:12. அதுவுமே எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, 6:x ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. தானா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு எதை சொல்லுவோன்னு பாருங்க. ஸோ இது இங்கே வெளியே இருக்கா, இதுவும் இதுவும் உன்னோட எக்ஸ்ட்ரீம். பட் ஒரே ஒரு டேர்முக்கு தான் எடுக்கிறோம். மேம் இது ரெண்டுமே எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் காமனாக? இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல் டு 6:x. அப்போ இது என்னோட எக்ஸ்ட்ரீம்ஸ் 15, 20x. ரிமைனிங் இருக்க இந்த 5, 12, 6ன்றது மீன். ப்ராடக்ட் ஆஃப் மீன் எடுக்கலாமா மேம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து 15 into 20 into x. வெளியே இருக்க டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். உள்ள இருந்த டேர்ம்ஸ் மேம் 5, 12, 6. ஓகே, x ஃபைன் பண்ணுமா? x is equal to 5 into 12 into 6 divided by 15 into 20. ரொம்ப சிம்பிள் பாருங்க. 5 டேபிள் 1 டைம் 3 டைம், 3 டேபிள் 1 டைம், 3 டேபிள் 2 டைம், 2 டேபிள் 10 டைம்ஸ். ஸோ எனக்கு 2 டேபிளில் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் மேம்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் 6/5 கிடைக்குது. என்ன வேல்யூ மிஸ் பண்ணியிருக்கு? ஓகே, 5 3 times, 3 2 times, 2 10 times, 5x. Yes, 6/5 தான் கிடைக்கணும். 6/5 உனக்கு டெசிமல்ல 1.2. ஓகே மேம், அப்போ அமௌண்ட் வந்து 1.2 ருபீஸா? ருபீஸா? லேக்ஸ். ஏன்னா இங்கே எடுக்க போதே 6 lakhs. இப்போ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோமா? 1.2 lakhs. ஸோ 1.2 lakhs வந்து கொடுப்பாங்க. 5 workers 12 daysக்கு ஒர்க் பண்ணா. ஓகேவா? கிளியரா? ஓகே, இது ப்ரொபோர்ஷன் மெத்தட். மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இந்த டேபிளில் நீ நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான். போன சம்மில் உனக்கு ரெண்டுமே டைரக்ட் வேரியேஷனாக இருந்தனால ஓகே. சப்போஸ் டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா, எப்பெல்லாம் உனக்கு டைரக்ட் வேரியேஷனோ அப்போ அந்த ரேஷியோவை மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரிங் என்னது, ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இங்கே பாரு, for finding the unknown x, compare the known, namely hours and the days. If men and hours are direct proportion, எவ்வளோ men இருக்காங்க, எவ்வளோ hours எடுக்கிறாங்க, அது ரெண்டுமே direct proportion-ஆ? So direct proportion-ஆ இருக்க போது c/d ஓட reciprocal d/c-ஆ? So take the reciprocal as multiplicative factor. இதே மாதிரி உனக்கு இன்வர்ஸா இருக்க போது டைரக்டா அப்படியே ஃபேக்டர் எடு, எந்த சேஞ்ச்மே பண்ணாத, e/f. ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணோம்னா இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ், a into d/c into e/f. இதுதான் உன்னோட ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ டைரக்டாக இருந்துச்சுன்னா, டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரை. இதே உனக்கு இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டராக யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதை சம்மில் பார்க்கலாம் பாருங்க. ஸோ கொஷின் பாரு. ஃபார்முலா மெத்தடு சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ ஃபார்முலா மெத்தடில் ஐடென்டிஃபை தி டேட்டா ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட். என்னென்ன இதில் வேணும்னா, நம்பர் ஆஃப் பர்சன், தென் எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் மேம், 1 ஒர்க் 2 ஒர்க் இவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க. எதுவுமே கொடுக்கலனா 2 பேரும் சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னா 1ன்னு எடுப்போம்டா. ஓகேயா? ஸோ என்னென்ன தெரியணும், நம்பர் ஆஃப் பர்சன், டேஸ், ஹார்ஸ். ஸோ p into d into h by w. ஸோ இஸ் ஈக்குவல் டு p into d into h by w. 2 கேஸையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சம், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் பார்க்கலாம். A soap factory produced 9,600 soap in 6 days, working 15 hours. In how many days it will produce 14,400 soaps, working 3 more hours per day? ஓகே, இங்கே பாருங்க. ஸோ எனக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. ஸோ 9,600 சோப்ஸு, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6, நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்து 15. ஸோ இதுவே அவங்க 14,400 மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்? சப்போஸ் 3 hours எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணா, 15 + 3 18. 3 hours அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண போகிறாங்க முன்ன ஒர்க் பண்ணதோட. அப்போது எவ்வளோ டேஸில் இதை முடிக்க முடியும்? இதுதான் உன்னோட கொஷின். ஸோ டேபிள் கிளியராக இருக்கா? சரி, இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோன்னு பாரு. ஃபார்முலா மெத்தடில் ஃபர்ஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டிக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரில் பண்ணலாமா? ரெண்டுமே ஒன்று தான். நான் கம்பேரிட்டிவாக காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாரு. ஃபார்முலா மெத்தடில் மேம் நம்பர் ஆஃப் பர்சன் இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்களா, p into d into h by 100. ஓகே, அதை பற்றி எதுவும் சொல்ல. ஸோ அதை வந்து நான்
1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் மேம் நம்பர் ஆஃப் டேஸ் 6 into 15 ஒரு ஒர்க் முடிக்கனா 9600 சோப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? x into 18 divided by 14400க்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு. இதை சால்வ் பண்ணுங்க, you will get an answer for x. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் டேஸ் it is going to take. ஸோ இதை சால்வ் பண்ணனா ஜஸ்ட் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோ, மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 15 by 9600. ஸோ இன்டூ 14400 by 18. ஸோ 3 டேபிளில் 1 டைம், 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம், சாரி 6 டேபிளில் 1 டைம், 6 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம், இங்கே 5 டைம்ஸ், and 5 table 1 time, 5, 1 is 5, 4 remainder, and 5 9s are 45, 5 2 times, and divide பண்ணீங்கன்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 7.5 ஆன்சர் கிடைக்கும். So value of x is 7.5. இங்க என்ன கேட்டிருந்தாங்க? எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணா? 7.5 days ஒர்க் பண்ணா they can find complete this work. 7.5 days. கிளியரா? மேம் இது நீங்க ஃபேக்டர் மெத்தட்ல பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இங்க உனக்கு 6ன்றது தெரியும். நெக்ஸ்ட் 15/18. ஏன்னா 15/18ன்றது உனக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். மேம் இது எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அங்க 9600 and 14400 அது எனக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒர்க் இன்க்ரீஸ் ஆக எனக்கு டைமும் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ற போது அந்த ஃபேக்டரை எப்படி எடுத்திருக்காங்க? ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ற போது அப்படியே மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் எடுத்திருக்காங்க. இங்க பாருடா, எக்ஸோட வேல்யூ ஃபார்முலா மெத்தட் இல்லை, இது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஓகே, மெத்தட்ல சால்வ் பண்ணனா மேம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். 6 into ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? நீங்க ஹார்ஸ் எடுக்கிறீங்க. ஹார்ஸ் வந்து எனக்கு இப்போ எனக்கு டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டேஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தெரியாது. கம்பேரிட்டிவ்ல நீ எதை எடுக்கணும்? மேம் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஹார்ஸ் என்ன ஆகும்? எஸ். ஸோ அப்போ எனக்கு மேம் இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ டேஸில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ரெசிப்ரோக்கல் எதுவுமே எடுக்காத, ஃபேக்டர் அப்படியே எடு. இதுவே ஒர்க் எனக்கு என்ன இருக்கு? மேம் 9600 இருந்து 14400 அங்கே எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒர்க் ஆக்சுவலா. அப்போ அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருந்தா நீ அப்படியே சாரி இதுதான் இன்வர்ஸ். இன்வர்ஸாக இருந்தால் நீ ஃபேக்டர் அப்படியே எடுக்கணும். டைரக்ட் வேரியேஷனாக இருக்க போது தான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ அங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறீங்க. 14400 டிவைட் பை 9600. ஓகே, ஆக்சுவலி இது பாரு, இது ரெண்டும் சேம் தானே. நான் ஃபார்முலா மெத்தடில் என்ன கொண்டு வரணும் அதே தான் மேம் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே நான் வந்து இது டைரக்டா இல்லாட்டிக்கு இன்வர்ஸ் டைரக்டா அதை டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே யாரை போட்டு இண்டிகேட் பண்ணிக்கோ. மேம் ஒருவேளை இது வந்து டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் அந்த ரேஷியோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். இல்லை மேம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது, அப்போது அப்படியே அந்த ஃபேக்டர் எடுத்து எழுது, எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. ஓகே, சேம் ஆன்சர் உனக்கு கிடைக்கும். இது நீ சால்வ் பண்ண போது 7.5 கிடைக்கும். ஸோ 7.5 days. கிளியர்? நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸியான லாஸ்ட் டாபிக் உனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல. ஸோ யூனிட்டரி மெத்தட்ரா. இப்போ ஒரு பர்சனால எக்ஸ் டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு எப்படி சொல்லுவோம்னா, இப்போ நான் ஒரு ஒர்க்கை 10 daysல கம்ப்ளீட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் டே 1/10 ஒர்க் பண்ணியிருப்பேன். செகண்ட் டே இன்னொரு 1/10. இந்த மாதிரி 1/10 into 1/10 into 1/10 10 டைம்ஸ் பண்ணாதான் 10/10 ஒன் கம்ப்ளீட் ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் டேஸில் ஒரு பர்சன் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 1/x அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டேல எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 1/a 1/b. ஸோ 2 persons x and y can complete a work in a and b daysனா 1 டேல அவங்க 1/a ஒர்க்கும் 1/b ஒர்க்கும் முடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ரெண்டு பேரோட ஒர்க்கையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அது ஒர்க் டன் இன் 1 day டுகெதர். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எடுப்பாங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்து தானே உனக்கு ஒர்க் ரேட் ஆஃப் ஒர்க் கிடைச்சது.
அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தனா நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ரெண்டு ஒர்க் டனையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். நீ ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இவங்க 5 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க, அவங்க 10 டேஸில் முடிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா 15 டேஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்புட் போட போது நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாகும். 1/5 + 1/10 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். கிளியரா? என்ன சொல்றேன்னு புரியுதா? So P and Q can do a piece of work in 20 days and 30 days respectively. அப்போ 1 டேல P ஓட work can do 1/20th of work and 1 day Q can do 1/30th of work. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் Q போயிட்டாங்க. ஓகேயா? ஸோ Q இங்கே இருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. ஸோ P தான் ரிமைனிங் ஒர்க்கை 5 டேஸில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிமைனிங் ஒர்க்கை 5 டேஸில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் Q லெஃப்ட்? Q வந்து எப்போ வந்து போனாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஒர்க்கை இவங்க 1 டேக்கு 1/20 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 5 டேஸ்க்கு Q ஆக்சுவலாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு செக் பண்ணலாமா? ஸோ 5 டேஸ்க்கு P மட்டும் தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. P வந்து 1/20 × 5 அப்போனா 1/4 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அந்த 5 டேஸில். டோட்டல் ஒர்க்குன்றது 1. ஸோ எவ்வளோ இன்னும் ஒர்க் மிச்சம் இருக்கு மேம்? 3/4 ஒர்க் தான் லெஃப்ட். இதுதான் ரிமைனிங் ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க் 3/4. ஸோ இந்த 3/4 ஒர்க் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கணும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க மேம்? 1/20 + 1/30 இது வந்து எனக்கு 50/30 + 20 is 50. 50/3 2s are 600. So 1/12. 1/12 ஒர்க் ஒரு டேக்கு முடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா டுகெதர். ஸோ இன்னும் ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கு உங்களுக்கு? 3/4 ஒர்க் இருக்கு. ஸோ 3/4 divided by 1/12 ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கொடுத்துருமா? எஸ் ஆர் நோ? ஸோ அதை டிவைட் பண்ணுங்க. 3/4 × 1/12. ஸோ இது எனக்கு டோட்டல் ஒர்க் ரிமைனிங் தான். இதை பர் டேக்கு நான் எவ்வளோ ஒர்க் முடிப்பேன்? 1/12 ஒர்க் முடிப்பேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 3/4 × 1/12 இருந்தால் × 12. ஸோ I'll get 4 3 times. ஸோ 9 டேஸில் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிருப்போம். கிளியரா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இங்கே மேம்? 1 டேல P வந்து 1/20 ஒர்க் முடிப்பாங்க, Q வந்து 1/30 ஒர்க் முடிப்பாங்க. ஓகே, ஸோ Q கொஞ்ச நாளில் போயிட்டாங்க. அப்போ P மட்டும் 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 டேஸ் ஒர்க் பண்ணி அந்த கம்ப்ளீட் ஒர்க்கில் 3/4 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க இல்லையா? சாரி, 1/4 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இப்போ கம்ப்ளீட் ஒர்க்கில் 1/4 முடிஞ்சுன்னா ரிமைனிங் 3/4 தான் இருக்கு. இந்த 3/4 ஒர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் எஃபிஷியன்சி 1/12. அப்போ ரிமைனிங் ஒர்க் டிவைடட் பை ஒர்க் எஃபிஷியன்சி எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 9 டேஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் 5 டேஸ் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து 9 டேஸ்க்கு அப்புறம் Q போயிட்டாங்கன்றது தான் உன்னோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் A works 3 times as fast as B. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் A வந்து B விட 3 times ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக A எவ்வளோ டைம் எடுக்கிறாங்களோ அதோட 1/3 டைம் தானே B எடுப்பாங்க. எஸ் ஆர் நோ? எப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருதோ A works A/B times as B, A takes B/A time of B's time. இப்போ என்ன சொல்றேன்னா A வந்து A/B times as B ஒர்க் பண்றாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து 3 times of B ஒர்க் பண்ணுவாங்க. A ஓட ஒர்க் வந்து 3 times of B அளவுக்கு பண்ணுவாங்க. பட் டைம் இவங்க ஒருவேளை B வந்து T டேஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ A வந்து T/3 டேஸ்லேயே முடிச்சிருவாங்க அந்த ஒர்க்கை. என்ன சொல்கிறேன் மேம்? A/B டைம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் இவங்க 5 டைம்ஸ், நான்
பி வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதோட 5 டைம்ஸ் வேகமாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ டைம் வந்து 5 டைம்ஸ் டிக்ரீஸ் டிவைட் பண்ணிக்கலாம்ல மேம். அவங்க 10 hours எடுக்கிறாங்க, இவங்க 2 hours முடிச்சிருவாங்க இல்லையா? சப்போஸ் ஒருத்தர் மேம் இப்போ நீ நான் எடுத்துக்கிறோம், நீ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிற, உன்னை விட 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக நான் முடிச்சிருவேன். ஆக்சுவலாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நீ 10 hours எடுக்கிற, அப்போ நான் 2 hours முடிச்சிருவேன் இல்லை, ஏன்னா உன்னோட 5 டைம்ஸ் வேகமாக நான் வேலை செய்வேன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் பி வந்து T days எடுத்தாங்கன்னா ஏ வந்து T/3 days எடுப்பாங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ இது உனக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கிறது. ஏ வந்து A/B டைம்ஸ் எடுத்திருந்தா பியை விட கம்பேரிட்டிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க டைம் டேக்கன் வந்து B/A டைம்ஸாக இருக்கும். ஓகேயா? சரி, ஸோ இதுதான் நமக்கு கிவன். இப்போ பி வந்து T days எடுத்தாங்கன்னா ஏ வந்து T/3 days எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபைண்ட் த டைம் இன் விச், ஓகே இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 24 days லெஸ் தென் த டேஸ் டேக்கன் பை பி. பி எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை விட இவங்க 24 days கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. லெஸ் தென் என்னடா, இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒர்க், இவங்க வந்து ஒரு 40 days எடுத்திருக்காங்கன்னா இவங்க ஒரு மிச்ச டேஸ் எடுத்துருக்காங்க, அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் உனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ டி மைனஸ் பியோட டைம் மைனஸ் T/3, இதோட டிஃப்ரென்ஸ் 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட். 3t minus t is 2t, 2t/3 is equal to 24. அப்போ 2t ஓட வேல்யூ 24 by into 3 divided by 2. ஸோ 2 டேபிளில் 12 times 12 into 3 வந்து 36. ஸோ t வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் b எடுக்கிறது 36 days. அதே a வந்து எனக்கு அதை விட 3 times கம்மின்ற போது 12 daysலேயே முடிச்சிடுவாங்க இல்லையா? ஓகே, இது ரெண்டு கால்குலேட் பண்ணியாச்சுமா. எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கிடைச்சிடும். ஸோ பியால் ஒரு ஒர்க்கை 36 daysல பண்ண முடியும், அதே ஏவால் ஒரு ஒர்க்கை 12 daysல பண்ண முடியும். இதுலேருந்து ஒர்க் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண முடியுமா? அப்போ 1 dayல ஏ எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? ஸோ ஏ வந்து இன் 1 day 1/12 ஒர்க் முடிப்பாங்க. பி வந்து 1 day ஒர்க் வந்து 1/36. ஓகே, ஸோ இப்போ இதை நீ கால்குலேட் பண்ண, ரெண்டு பேரும் டுகெதராக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க கால்குலேட் பண்ணால் அது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அதுதான் டைம் டேக்கன். அப்போ டுகெதர் ஒர்க் டன் பை A and B is equal to 1/12 plus 1/36. So 12 को 36 को LCM 36. So now into 3/3 பண்ணனா 36 ஆகும். So it will give 4/36. So that is 1/36 9. 1/9 ஓகே, இது work done. So work done நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். work done ஃபைண்ட் பண்ணா அதுலேருந்து டைம் ஃபைண்ட் பண்ணலாமா? எப்படி? நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருந்தா நம்மளால எஃபிஷியன்சி ஃபைண்ட் பண்ண முடியும். அதேமாதிரி எஃபிஷியன்சி வந்து இதோட ரெசிப்ரோக்கல் தான் டைம் டேக்கன். ஸோ the time taken to complete the work together, time taken is 9 days. எப்படி மேம் 9 days? அங்கே எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 1/9th ஒர்க் முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் டே. அப்போ 9 daysல கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சிருவாங்களா? வித் திஸ் ஒர்க்கிங் எஃபிஷியன்சி 1/12 1/36. ஸோ அப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். கிளியரா? ஸோ இந்த ஒர்க் அண்ட் டைமில் இருக்க சம்ஸை அகெயின் அண்ட் அகெயின் பாரு, ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஷேரிங் ஆஃப் தி மணி ஃபார் ஒர்க். ஸோ ஒரு ஒர்க்கு மணி ஷேர் பண்ணுறாங்கன்னா என்ன ரேஷியோவில் பிரிப்பாங்க? சப்போஸ் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி வந்து x:y இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 1/x 1/y. ஸோ அவங்களுக்கான ஒர்க் டன் வந்து 1/x 1/yன்னு எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ரேஷியோ ஃபார் தேர் செப்பரேட் வேஜஸ் ஆல்சோ. வேஜஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் டன்னையே ரேஷியோவாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ 3 பேருக்கு மேம் 3 பேர் எக்ஸ் ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இங்கே பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ XYZ டேஸ் தனித்தனியாக ரெஸ்பெக்டிவாக ஒர்க் பண்ணால் அவங்க ஒர்க் எஃபிஷியன்சி 1/x to 1/y to 1/z. மேம் 3 இருந்தால் என்ன பண்ணுறது? 3த்துக்கும் எல்சிஎம் எடு, டினாமினேட்டர் சேம் ஆக்குன்னா அப்போ உனக்கு வேஜஸ்க்கான ரேஷியோ கிடச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், X, Y and Z can do a piece of work in 4 days, 6 days and 10 days respectively. If
X, Y, Z work together to complete the work. Then their separate wages shared if they were paid 31,000 for completing a work. So 3 பேர் ஒர்க் பண்றாங்க. இவ்வளோ டேஸில் வந்து அவங்களால ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் 3 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தமாக 31,000 கொடுத்துட்டாங்க. எப்படி அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிக்கு தகுந்தாப்புல அந்த அமௌண்ட்டை பிரிக்கிறது, அதுதான் கொஷின். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் எஃபிஷியன்சி எழுதிக்கோங்க. 1/4 is to 1/6 is to 1/10. இது வந்து x is to y is to z. 4, 6, 10 இதுக்கான LCM என்னமா? 60யா? 60னா மேம் 15/60 is to 10/60 is to 6/60. ஓகே, ரேஷியோ கால்குலேட் பண்ணியாச்சா? இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கா? இப்போ டோட்டலா மேம் 60யை கேன்சல் பண்ணிக்கிறேன். டோட்டலா 60 தான் எடுத்திருக்கு. 15x plus 10x plus 6x. So இது என்னது? 15, 25 plus 6, 31. 31x. So டோட்டலா 31x தான் அவங்களோட டோட்டல். அதாவது 3 பேர் தனித்தனியா பண்ணியிருப்பாங்கல்ல, டோட்டல் வேஜஸ் 31x. இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வேஜஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது மேம்? ஃபர்ஸ்ட் பர்சன் 15x முடிச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 31xல. அப்போ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம்? xக்கு 15x by 31x, இது அவங்களோட ஃப்ராக்ஷன். எவ்வளோ அமௌண்ட்லேருந்து கொடுக்கணும்? 31,000லேருந்து கொடுக்கணும். ஸோ x கேன்சல் பண்ணிக்கோ. 31,000 இங்கே 1000. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 15,000. ஸோ ருபீஸ் 15,000 எக்ஸுக்கு கொடுப்போம். அதே மாதிரி y கால்குலேட் பண்ணா மேம் yக்கு 10x, அவங்களோட ரேஷியோ 10x. ஸோ 10x by 31x is into 31,000. ஸோ x கேன்சல் பண்ணிக்கோ. அகெயின் இங்கே 1000 தான். ஸோ 1000 into 10, 10,000. ஸோ ருபீஸ் 10,000 y கொடுப்போம். எக்ஸுக்கும் ஒய்க்கு ஃபைன் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 31,000ல நீ சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை மேம் நான் இதே மாதிரி ஃபைன் பண்ண மாதிரி பண்ணுறேன், 6x by 31x into 31,000 பண்ணுறேனாலும் கரெக்ட் தான். ஸோ உன்னோட ஆன்சர் எவ்வளோ இருக்குன்னா 15,000, 10,000. ஸோ உனக்கு பர்சன் இசட்டுக்கு வந்து 6,000 கொடுத்துருப்போம் நம்ம இல்லையா? ஸோ ருபீஸ் 6,000 will be the amount. ஸோ தனித்தனியாக இப்போ நம்ம அமௌண்ட் ஃபைன் பண்ணியாச்சு. ஒய்க்கு வந்து ருபீஸ் 10,000 அண்ட் எக்ஸுக்கு ருபீஸ் 15,000. கிளியரா? சரி. ஸோ 3 பேர்த்தோட ஒர்க் எஃபிஷியன்சிலேருந்து ரேஷியோ ஃபைன் பண்ணுறோம். அதுதான் உனக்கு வேஜஸ்க்கான ரேஷியோவும். மேம் இந்த 60 என்னாச்சு? அப்படியே இந்த ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம்? 15:10:6 எழுதலாம்ல. டினாமினேட்டர் ஈக்குவல் தானே, 2 ஈக்குவல் தானே. ஸோ அதில் இருந்து தான் நான் வேஜஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஓகே. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஃபார்முலாஸ் என்னென்ன சொன்னேனோ எல்லாமே நோட் பண்ணிக்கோ. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ், இதோட ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், இந்த ஓவர் ஹெட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இதுக்கான சம்ஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சம்மும் சால்வ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ண வெரைட்டிஸ் எல்லாமே உனக்கு எக்ஸாம்பிளில் சிமிலர் டைப் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சிமிலர் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை நீ சால்வ் பண்ணு. இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் உனக்கு வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் இருந்துச்சு. ஆனுவலி காம்பவுண்டட், குவார்டர்லி காம்பவுண்டட், இல்லைனா ஹாஃப் இயர்லி, இதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்லி மாறினா என்ன, இதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இன்க்ரீஸ், டிக்ரீஸ், பாக்டீரியாவோட க்ரோத்து, பாப்புலேஷன் க்ரோத், இன்க்ரீஸ், டிக்ரீஸ், இதெல்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா காம்பவுண்ட் வேரியேஷனில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இந்த ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி வரது தான் காம்பவுண்ட் வேரியேஷன். இதை பேஸ் பண்ண சம் சால்வ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று மல்டிபிள் ஃபேக்டர் மெத்தட், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்ஸ் மீனோட ப்ராடக்ட், அதாவது ப்ரொபோர்ஷன் மெத்தட். இது 3 மெத்தடில் நீ எது யூஸ் பண்ணாலும் ஓகே. கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா அந்த மெத்தட் யூஸ் பண்ணு, இல்லைனா நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண சம். டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண சம்மில் யூனிட்டரி மெத்தட் போனோம். உனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களால 1 டேல எவ்வளோ ஒர்க் முடிக்க முடியுன்றதை நீ ஃபைன் பண்ணிக்கோ. டுகெதராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் டைம் அண்ட் ஒர்க் டைப்ஸ் ஆஃப் சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட நம்ம இந்த சாப்டரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கா?
நீ சால்வ் பண்ண நம்பர்ஸ் மட்டும் இந்த சாப்டர்ஸில் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்க மாதிரி இருக்கும். நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணனா ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸியான சாப்டர் இது. ஓகேவா? ஸோ that's it about today's class. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். டாடா பை பாய்.